ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மங்கா தாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஹீரோ மாடர்ன் வேர்ல்டில் இறந்து முரிம் வேர்ல்டில் அப்படி உயிரோட வரான். அதுவும் குழந்தையா இல்லைங்க, வேறு மாதிரி. இந்த கதையில் செம ஆக்ஷன் ஃபன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மங்காவோட பேர் முரிம் கிங். இப்போ நம்ம சீசன் 1 ஃபுல் ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி எல்லா ஹீரோ இன்ட்ரோடக்ஷனும் ஒரு மாசான ஹீரோ, நல்லது பண்ண போகிற ஹீரோ, இல்லை வீக்கான ஹீரோன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோன்றவன் ரொம்ப கெட்ட பையன் சார். அதாவது மங்காத்தா அஜித் மாதிரி நம்ம ஹீரோக்கு நெக்ரோமான்சர் பவர் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோ பற்றி அங்கே சொல்லிட்டு இருக்காங்க, இருக்கிறதுலே ஒஸ்டான பவர் நெக்ரோமான்சர் பவர், அது அவனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த உலகத்தில் மொத்தம் 5 ட்ரிபிள் எஸ் ரேங்க் தான் இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோவும் ஒருத்தன். நம்ம ஹீரோ 6 மாதத்துக்கு மேலே அவனோட டீமை கூப்பிட்டு டஞ்சனுக்குள்ள சண்டை போட்டான். ஆனால் உயிரோட வந்தது நம்ம ஹீரோ மட்டும் தான், மற்றவங்களாம் இறந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு இம்மோர்டல் கிங், அவனுக்கு சாவே கிடையாது. நம்ம ஹீரோக்கு அப்படி பில்டப் கொடுத்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா அப்பதாங்க நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோட பேரு கேங் டாஹே. அவன் பயங்கரமா யார் கூட சண்டை போட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அவங்க தான் கிரிஃபின் கில்டு. நம்ம ஹீரோ வெளியே வந்தோடனே அந்த கிரிஃபின் கில்டு சேர்ந்த எல்லாத்திட்டுமே பயங்கரமா சண்டை போடும்போது எல்லாருமே மொது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவானுங்க. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு, டேய் கேவலம் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு என்ன கொள்ள வரீங்களா, அநியாயமா உங்க உயிரோட போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அங்க இருக்க எல்லாருமே கத்திட்டு இருப்பானுங்க, டேய் அவனை விடாதீங்கடா, அவனை உயிரோட பிடிங்க இல்ல செத்து பிடிங்க, அது முக்கியம் இல்ல, அவனை பிடிச்சா 5 பில்லியன் கோல்டு கிடைக்கும்டா அப்படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போவானுங்க. நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஆமாங்க, அந்த டைலாக் என்ன, அராய்ஸ் போன் டிராகன் அப்படி நம்ம ஹீரோ அந்த மேஜிக்கை போடுவான் பாருங்க. அதுல இருந்து ஒரு போன் டிராகன் பயங்கரமா எந்திரிச்சு வரும். அதுல நம்ம ஹீரோ சவாரி செய்வான் பாருங்க. அங்க இருக்க எல்லாருமே வாயை பழப்பானுங்க. அந்த பில்டிங் எல்லாத்தையுமே உடச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு இருப்பான். மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மானா கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால வாயில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ ஒருத்தரை பாக்குறான். யாருன்னு பார்த்தா அவர் தாங்க கிரிஃபின் கில்டு மாஸ்டர் ஜோக்கியோ. அவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஏய் கேங்கு, நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லையாடா அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ டிராகனை கொண்டு போய் அவர் அட்டாக் பண்ண வைப்பான். அந்த டிராகன் வாயை திறந்து அந்த மேஜிக் பீம் கூட பார்க்க பாருங்க. அவ படம் கீழே இருந்து ஒரு மேஜிக் ஏரோ வந்து அந்த டிராகன் அடிக்கும். ஒண்ணுதான் வந்து அடிக்குதுன்னு பார்த்தா தொடர்ந்து வந்து அதை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அந்த டிராகன் கிட்ட, ஏய் மேல பறந்து போ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மேஜிக் ஏரோ அந்த டிராகனோட தாடையில அடிச்சு தலை வழியா வெளியே வந்துடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காயிட்டு இருக்கும்போது நிறைய ஏரோ அந்த டிராகன் அடிச்சு அந்த டிராகன் அப்படி கீழே தள்ளி விட்டுரும். அந்த டிராகன் கீழே விழுந்தோம். அதை கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க அந்த கில்டு மாஸ்டர் ஜோக்கியோ, டேய் நைட்ஸ் எல்லாரும் அவனை போய் சுத்தி வளைங்கடான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த நைட்ஸ் எல்லாம் சுத்தி வளைப்பாங்க. அப்ப அந்த கில்டு மாஸ்டர் ஜோக்கியோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து, டேய் ஒழுங்கா கிவ் அப் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்டனே. அதை கேட்டு நம்ம ஹீரோ, அட கிழட்டு பையல, என்னை பார்த்தா என்ன கிவ் அப் பண்ற மாதிரியாடா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே. அதை கேட்டு அந்த ஜோக்கியோ கில்டு மாஸ்டர், இல்லடா கிறுக்கு பையல, உன்னை பார்த்தா கிவ் அப் பண்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே. அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு, அதான் தெரியுதுலடா லூசு பையல, அப்புறம் எதுக்கா தேவையில்லாத கேள்வி கேட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ற அப்படின்னு கேட்டோன்னே அந்த கில்டு மாஸ்டர், என் வாழ்க்கையில எப்போதுமே நான் எதிர்பார்த்ததான் நடக்கணும், அப்படி எதிர்பார்த்த நடக்கலன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா நீ என்னோட எதிர்பார்ப்புகளுக்கு மீறி செயல்பட்ட, நான் நினைச்சதை விட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகினேன். இப்போ எனக்கு எதிராகவே வந்து நின்றுருக்க ஒரு ஸ்டோனு, அதை நீ எடுத்து வச்சிருக்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே. அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் நீ இந்த ஸ்டோனை சொல்ற, நீ இதை பத்தியா பேசிட்டு இருந்து அப்படின்னு அந்த ஸ்டோனை எடுத்து காட்டுவாரா. அது ரெட் கலர்ல சின்ன டைமண்ட் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ஜோக்கியோ கில்டு மாஸ்டர், ஆமாண்டா இதுதான்டா, இது ஒண்ணு போதுண்டா, உன் கையில இருக்க இந்த ஒரு காரணத்துக்காக நான் உன்னை கொள்வேன், ஆனா ஒழுங்கா நீ என் கையில கொடுத்துருன்னு வச்சுக்கேன், உன்னை வலிக்காம கொள்வேன் புரியுதாடா அப்படின்னு சொன்னோன்னே. அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படியா இது உனக்கு அவ்வளோ முக்கியம்னா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி கொடுக்கறதுக்காக அப்படி மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே கொண்டு போவானா. அதை பார்த்துட்டு அந்த கில்லு மாஸ்டர், வாயா வாயா தாயா அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ பட்டாருன்னு அந்த ஸ்டோனை பிடிச்சிட்டு, டே நீ என்ன இன்னும் பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கல, நீ உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஸ்டோனை தேடிட்டு இருந்ததை பற்றி நான் கேள்விப்பட்டேன், உன் வாழ்க்கையவே இதுக்கு அர்ப்பணிக்கிறேன்னா இதை நான் உன்ட்ட கொடுப்பேன்னு நினைக்கிறியா, உன்னால முடிஞ்சா என்னை கொண்டுட்டு தேடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை வாய்க்குள்ள போட்டுருவான். அதை பார்த்துட்டு அந்த கில்டு மாஸ்டர், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க கழுத ஓட்ட, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அங்க இருக்க நைட்டு கிட்ட எல்லாம், டே இங்கன்னா படமா ஓட்டுறாங்க, அவனை போய் பிடிங்கடா, அவன் வயிற்றுக்குள்ள முழுங்கிருப்பான், அதை வயிற்று கிழிச்சு அதை எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ, டேய் முடிஞ்சா வாங்கடா, நானா நீங்களான்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நெக்ரோமான்சர் பவரை யூஸ் பண்ணி அராய்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷேடோ சோல்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணுவாங்க அந்த நைட்ஸ் கூட. ஆனா நம்ம ஹீரோவால அந்த நைட்ஸ் கூட சண்டை போட முடியாம தோத்துருவான். நம்ம ஹீரோ இறந்து போயிடுவான். அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, நான் இப்ப செத்துட்டேனா, சரி ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இப்போ பிரேக் கிடைச்சிருக்கு, நான் இப்போ ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறந்தே போயிடுவாங்க. அப்படியே கேட் பண்ணா மாடர்ன் உலகம் இல்லாமல் ஒரு பழங்காலத்து உலகமா இருக்கு. 2 பேருமே மண்டையில கொண்டையை போட்டிருக்காங்க. அதுல ஒரு கொண்டையை போட்டவன் பயந்து போய் அட கடவுளே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். இன்னொருத்தனா ரொம்ப சந்தோஷமா ஆனந்த கண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஐயா எங் மாஸ்டர் என்னோட சின்னையா வந்துட்டீங்களா, உயிரோட வந்துட்டீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தன் சவப்பெட்டியில் அப்படி படுத்து கிடந்துடுவேன். டக்குன்னு கண்ணை முடிப்பான். அதை பார்த்து அந்த ஆரம்பத்துல பயந்தான் பாருங்க, அவன் ஐயோ பேயி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனந்த கண்ணீர் விட்டு
விட்டவன் இன்னொருத்தன் என்னோட சின்னையா உயிரோட வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா ஓடிட்டு இருப்பான். அப்ப அந்த சவப்பட்டியில நல்லா கொழுக்கு முழுக்குன்னு அமுல் பேபி மாதிரி ஒருத்தன் அப்படி கண்ணை திறப்பான் பாருங்க. இப்ப தெரிஞ்சிருக்குமே இவன் யாருன்னு. ஆமாங்க, இவன் தாங்க நம்ம ஹீரோ. அந்த உலகத்துல இறந்து போய் இங்க மறுபிறவி எடுத்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இப்ப எங்க இருக்கான்னா முரிமோட உலகத்துல தான். இது ஒரு சைனாவை சேர்ந்த முரிமுலகம், பழங்காலத்து உலகம். அங்க அந்த பேக்லானோட லீடரோட பையன், அதாவது மூத்த பையன் இப்போ உயிரோட வந்துட்டானுமே அப்படின்னு அந்த கோட்டைக்குள்ள பேசிக்கிட்டே போவாங்க. அங்க 2 பேரு, ஆமா அவன் எப்படி உயிரோட வந்தான், ஒருவேளை ஜாம்பி ஆயிட்டானோ அப்படின்னு பின்னாடி நடந்தவன் கேட்டோன்னே, அதுக்கு முன்னாடி இருக்கிறவன், அதுக்கெல்லாம் வாய்ப்புலடா, ஏன்டா நிறைய நாடகம் பார்ப்பியா, அதுல தான் இதெல்லாம் வருமா அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு பின்னாடி இருக்கவன், இல்லைங்க அப்ப எப்படி அவன் உயிரோட வர முடியும், ஒருவேளை மெப்ப போட்டு மட்டையா இருப்பானோ, அவன் மட்டை என்னதை பார்த்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவன் திரும்பி உயிரோட வந்தோன்னே பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு முன்னாடி இருக்கிறவன், டே யூசின் ஊனை பத்தி அப்படி சொல்லாதடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான். ஆமாங்க, இந்த உடம்புல இருக்க நம்ம ஹீரோட பேரு யூசின் ஓன். நம்ம ஹீரோவை இதுக்கப்புறம் யூனே சொல்லலாம். நம்ம ஹீரோவை பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த புது உடம்புல கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பாரு. என்னடா இது, இவ்வளோ வெயிட்டாக இருக்கேன், இவன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான் போல இருக்கு, தின்னுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான் போல, இவ்வளோ வெயிட்டாக இருக்கான், முதல்ல இந்த வெயிட்டை குறைச்சி நான் நல்லா பாடி பில்டர் மாதிரி ஆகணும். ஆனால் அந்த ஸ்டோனை திங்கிறதுக்கு முன்னாடி அந்த கழுட்டு பைய கில்டு மாஸ்டர் நான் பார்த்தியா, அதை பார்க்கறதுக்கே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது, திரும்பியும் போக முடியாது, இந்த ஸ்டோன் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகுது. சோலோ லெவலிங்கில் வர மாதிரி ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி, இப்போ நீங்கள் ஒரு புது பிளேயராக அங்கீகரிச்சிட்டீங்க, இப்போ நீங்கள் லெவல் 1ல இருக்கீங்க, உங்களோட பேர் யூ ஜின் வூன், இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி சொல்லுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இது என்னடா தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் பார்க்குறான். அப்படி பார்த்தா ஏற்கனவே என்னோட உலகத்தில் அந்த சிஸ்டம்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படி நம்ம ஹீரோ பார்த்ததுக்கப்புறம், இப்போ என்ன பண்ணுறது, டஞ்சன் கேட்டுக்குள்ளே போய் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுக்கணுமா, ஆமாம் இங்கே தான் டஞ்சன் கேட்டே கிடையாதுல்ல, ரொம்ப சந்தோஷம்டா சாமி, இதுக்கப்புறம் நான் எந்த பேட்டலுக்கு போக வேண்டியதில்லை, எனக்கு இங்கே பக்கத்தில் போய் சண்டை போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம், நான் அதனால தான் நெக்ரோமன்சி பவரே எடுத்துக்கிட்டேன், இப்போ இந்த உலகத்தில் டஞ்சன் கேட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இதுக்கப்புறம் நான் யூசின் வாண்ட்ரா அப்படின்னு நம்ம ஹீரோ புதுசாக ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறான். அப்படியே கட் பண்ணா கதவை திறந்து ஒருத்தன் வந்துட்டு இருப்பான், சேப்பு சோக்கா போட்டவன். அவன் பேர் என்னன்னு கேட்டா யூசின் ஜாங். இவனை நம்ம ஜாங்னே கூப்பிடலாம். அவன் கதை திறந்து வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து, டே என்னடா உடம்புலாம் சரியாயிடுச்சா, பார்க்கறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கியே அப்படின்னு நார்மலா பேசிக்கிட்டு வந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ உயிரோட வந்ததை பார்த்து ஒருத்தர் சந்தோஷப்பட்டான் பாத்தீங்களா, அவன் ஐயா ஐயா உள்ள போகாதீங்கயா, அவர் என்ன யாருமே உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருயா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கட்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவன் கடுப்பாயி அவனோட மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுவான் பாருங்க, மூக்குல இருந்து ரத்தம் அப்படியே பயங்கரமா வழி வந்துட்டு இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த சேப்பு சக்கா போட்ட சாங்கே, டே இவன்லாம் எதுக்குடா இங்கே உள்ள விடுற, பாரு என்கிட்டே இப்படி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு அந்த சேப்பு சக்கா போட்டவன் யாருன்னே தெரியல, அவன் யாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிச்சுட்டு இருப்பான். அப்படியே அவன்கிட்ட அந்த அடி வாங்கின விட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த சேப்பு சக்கா போட்டவன் நம்ம ஹீரோ பார்த்து, நீ மறுபடியும் உயிரோட வந்தா என்னடா, மறுபடியும் அந்த முட்டாள் வாழ்க்கையை தான் நீ வாழ போற, நீ அதே முட்டாள் தான்டா அப்படின்னு அந்த சேப்பு சக்கா போட்டவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ அங்கே கீழே விழுந்திருந்தவனே, உனக்கு ஒன்றும் இல்லையே நீ எந்திரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை தூக்கலான்னு போயிட்டு இருப்பாரா. அதை பார்த்து சேப்பு சக்கா போட்டவன், என்னடா வேலை பார்க்குறவங்க கிட்ட இவ்வளோ மரியாதை நடந்துட்டு இருக்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே கீழே இருக்கவன்ட்ட, ஆமா இவன் யாரு, சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அவன் யாருனே தெரியல, அதனால அவன் வேலை பார்க்குறவன்ட்ட கேட்கறான். அதை பார்த்துட்டு வேலை பார்க்குறவன், ஐயா என்னங்க ஐயா உங்களுக்கு எல்லாம் மறந்துடுச்சா, அவர் தாங்க உங்க ஹாஃப் பிரதர் அப்படின்னு காதுக்குள்ள குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, என் பக்கத்திலே நின்னுக்கூடா அப்படின்னு கூட நிப்பாடி வச்சுக்குவான். அங்க பார்த்தா அந்த சேப்பு சக்கா போட்ட சாங்கு நம்ம ஹீரோ கிட்ட, என்னடா நான் கேள்வி கேட்கறேன் எதுக்கும் பதில் சொல்லாம அப்படி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒருத்தன் வந்துட்டு, ஆஹா அவருக்கு திரும்ப வந்தனால மண்டையில ஏதோ அடிபட்டு எல்லாம் மறந்துடுச்சு போல இருக்கு, அதனாலதான் யாரு என்னன்னு தெரியவே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவன் யாருன்னு பார்த்தா இவன் ஃபேக்ஷனோட லீடரு, இவனோட பேரு குவாக். என்னடா குவாக், இது என்னடா பேருன்ற மாதிரி இருக்கு. அவன் நம்ம ஹீரோ பார்த்து நார்மலா பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்க குடிமை போட்டவன், இவரு ஒரு சின்னையா, இவர்கிட்ட நீ வா போன்னு பேசிட்டு இருப்பியா, மரியாதையா லார்டுன்னு கூப்பிட்டு பழகு, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ, இவன் என்ன லார்டுன்னு கூப்பிடணும், ஆனா இவன் என்ன லார்டுன்னு கூப்பிடாம கூட நிற்கிற அந்த சேப்பு சொக்காவை லார்டுன்னு கூப்பிட்டான், அதை நான் கவனிச்சேன், அப்படின்னா இவனுங்க என்ன வெறுக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த சேப்பு சொக்கா சாங்கு, என்னையா லார்டுன்னு கூப்பிட மாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா கேட்குறான். அதுக்கு அந்த குவாக்கும், சாரிங்க அவரு உயிரோட வந்ததை பார்த்தனா அதை சந்தோஷத்தில் அப்படி பேசிட்டேன், சரி இங்கேருந்து உடனே போகணும், இங்கே ஃபேக்ஷன் லீடரு உடனே என்ன ரெடி பண்ண சொன்னார், ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படி தனியாக போய்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்ன இவனுங்க பாட்டு வரானுங்க இவனுங்க பாட்டு போறானுங்க அப்படின்னு கடுப்பாயி,
டேய் ஓங்கி அடிச்சா 10 டன் வெயிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அந்த சிவப்பு சொக்கா அவனோட ஹால் பிரதர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தலையிலேயே ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த குவாக்கு, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ சாரிங்க லார்ட், என்ன பண்ணிட்டீங்க லார்ட்? அவங்கள அடிச்சிட்டீங்களா? எப்படி? இவனுக்கு சண்டையே போட தெரியாது, அப்படி இருக்கும்போது பட்டார்னு இவனுக்கே தெரியாம அடிச்சிட்டானா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாக்கு நம்ம ஹீரோ அப்படி பார்த்து மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். அங்கே அடி வாங்கின அந்த அண்ணன், டேய் ஏன்டா அப்படி பண்ண? நீ இப்படி அடிச்சதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு கோவமா கேட்பா பாருங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ நக்கா, அதுவாடா கொசு இருந்தது பட்டார்னு அடிச்சிட்டேன், பாரேன் பின்னாடி கடிச்சதுன்னா முடியில இருக்கிற அந்த ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிரும், அப்புறம் முடி கொட்டு போயிரும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணோன்னே அதை கேட்டு கடுப்பாயி, டேய் நீ ஓவரா பேசுற, உன்னை நான் அப்ப கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்தவன் நம்ம ஹீரோவை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது ரொம்ப வித்தியாசமா இருக்கானே, சரி வேண்டாம், வெளியே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இங்கேருந்து உடனே போகலாம், டே குவாக்கு அப்படியே பின்னாடி வா, குவாக்கு வாக்கு நடந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானமா கூட்டு போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த வேலைக்காரன், எப்படி இவரு சண்டை போட தெரியாமையே சடார்னு போய் அவர் அண்ணன் அடிச்சாரு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பானா. அப்புறம் அவனுங்க 2 பேரும் நம்ம ஹீரோட அண்ணனும் அந்த குவாக்கும் நடந்து போயிட்டு இருப்பானுங்க. அங்க ஹீரோட அண்ணன், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல, இவன் எப்படி என்ன அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோட போயிட்டு இருப்பான். அங்க அந்த குடியும் போட்ட அந்த வேலைக்காரன் நம்ம ஹீரோ கிட்ட எப்படிங்க பண்ணீங்கன்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, ஃப்ரீயா விடு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே, டக்கு நம்ம ஹீரோக்கு மண்டையில ஏதோ பயங்கரமா வலி வரும். அப்படி மண்டையை பிடிச்சி நின்றுப்பான் பாருங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இந்த பையன் வாழ்ந்தான் பாத்தீங்களா, அவனோட பழைய மெமரி அப்படி நம்ம ஹீரோக்கு வரும். இந்த சோப்பு சொக்கா இருக்கான் பாத்தீங்களா சாங்கி, நம்ம ஹீரோவோட அண்ணன், அவன் தாங்க இவனுக்கு விஷத்தை கொடுத்துருக்கான் தூங்கிட்டு இருக்கும்போது. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வாயில விஷத்தை குடிச்சு, நீ போடா அப்பா எங்க இருக்காரோ அங்கேயே போ, இந்த விஷத்தை குடிச்சு நீ இங்க இருந்து செத்து போடா அப்படின்னு இவன் தாங்க விஷத்தை குடிச்சு கொண்டிருக்கான். இவன் அவனுக்கு மட்டும் கொடுக்கலங்க, அவனோட அப்பாவுக்கு சேர்த்து இந்த விஷத்தை கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்து அந்த பொண்ணு ஏமாத்திர டைப் பண்ணி இருந்திருக்கான். அந்த மெமரி எல்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்தோடனே, ஆட பைத்தியக்காரா டேய் யூ, நீ இவ்வளோ பாவப்பட்டவனடா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல இந்த பையன் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி யோசிச்சு பார்த்துட்டு மூளையில போய் உட்காந்துருவான் நம்ம ஹீரோ. ஐயையோ நான் வந்ததுதான் வந்தேன், ஒரு பெரிய பணக்காரன் கோல்டன் ஸ்பூன் இருக்கிற ஒரு பையனா வந்திருக்க வேண்டாமா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, இவனோட வாழ்க்கையை நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு, இவன் உடம்புல வந்து வசமா மாட்டிக்கிட்டேன், இவன் அண்ணனும் கொல்ல பாக்குறான், அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, இப்ப என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஐயோ இப்படி ஒரு மறுபிறவிதான் எனக்கு கிடைக்கணுமாடா ஆண்டவா, வச்சு செஞ்சுட்டீங்களே, நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கதறி அழுதுட்டு இருப்பான். அங்க நம்ம ஹீரோட அண்ணன் ஹீரோட அடி வாங்கிட்டு வந்துருப்பான் பாத்தீங்களா, அவன் அந்த குவாக்கு கிட்ட கடுப்பாயிட்டு அங்க இருக்க கிளாஸ் எல்லாம் தூக்கி உடைச்சிட்டு, என்ன நடக்குது இங்க, ஏன் இப்படி நடக்குது, அந்த சின்ன பைய பொடி பையன் என் தலையில அடிச்சிட்டானா, அவனை இப்பவே போய் என்னோட வாளை எடுத்து அவன் கையை காலெல்லாம் துண்டு துண்டா வெட்ட போறேன் அப்படின்னு கோவமா பேசிட்டு இருப்பானா. அதை கேட்டுட்டு அந்த குவாக்கு, ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, வெளியே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த சாங்கு, என்னது அமைதியா இருக்க சொல்றியா, எப்படி என்ன அமைதியா இருக்க சொல்ற, அவன் என்னை எப்படிடா அடிச்சான், என்னை அடிச்சிருக்கவே கூடாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருப்பான். அதை பார்த்து குவாக்கு, ஆமால்ல எப்படி அவன் டக்குன்னு வந்து அடிச்சான், ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த குவாக்கு அவன்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சாங் கவலைப்படாதீங்க, அவன் ஏற்கனவே செத்து தானே உயிரோடு வந்திருக்கான், அவனை மறுபடியும் கொள்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லை அப்படி சொன்னோன்னே, ஆமா ஐயா கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த சாங் சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த குவாங்கு, அப்படின்னா கூடிய சீக்கிரம் அவனை மறுபடியும் கொன்னுற வேண்டிதான், அப்படியே அவனை கொன்று இதுக்கப்புறம் உயிரோட வர முடியாத அளவுக்கு புதைச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த சாங்கு நம்ம ஹீரோட பிரதரு, சூப்பர் ஐடியாயா, நல்ல மூலக்காரன் தான் நீ, இந்த தடவை அவன் தப்பிச்சிட்டான், லக்கி பாஸ்கர், இதுக்கப்புறம் அவனுக்கு லக்கே இருக்கக்கூடாது. அப்படியே கட் பண்ணா பனிமூட்டமும் மேகமூட்டமும் கலந்த ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கு, ரத்த காவு வாங்குற மலை பள்ளத்தாக்கு. அங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான போர்லாம் நடந்திருக்கு. அங்க நடத்தப்பட்ட அந்த மந்திர ஸ்பெல்லுனால இங்க யாருமே வரமாட்டாங்க, அந்த ஊரை சேர்ந்த யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு, ஏப்பா முடியலடா, இந்த உடம்ப குறைக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஊர் மக்கள் வராத இந்த மாதிரி இடத்துக்கு தான் என்ன மாதிரி ஒரு நெக்ரோமான்சர் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே ஏற்கனவே நிறையா கேடுகட்டவனுங்க செத்துருப்பானுங்க போல, அவங்களோட ஆவி அப்படியே இங்கே எனக்கு தெரியுது அப்படி நம்ம ஹீரோ அந்த ஆவியை எக்ஸைட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வேற ஒரு உடம்புக்குள்ள வந்தாலுமே அந்த நெக்ரோமான்சி பவர் இந்த சிஸ்டம் மூலமாக நம்ம ஹீரோக்கு அப்படியே தான் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ, சரி இப்போ இங்கே செத்து கிடந்தவன் யாராட்டி என்னோட சோல்ஜராக வர வைக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அராய்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஆத்மால இருந்து அவருக்கு தேவையான அந்த நெக்ரோமான்சர் பவரை யூஸ் பண்ணி யாரையாச்சும் கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோ ட்ரை பண்ணாலும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நான் என்னோட மான பவர் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டணும், அதனால நான் உட்காந்து தியானம் பண்ண போறேன்டா அப்படி நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா மான பவரையும் ஒன்று அவரோட ஹார்ட்டுக்கு கொண்டு வருவார் பாருங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுவார். ஒரு வழியா ஹார்ட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம், இப்போ நான் என்னோட மான பவரை ஹார்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், எப்பா ஒரு
வழியா பண்ணிட்டேன்டா. இது பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையில கேங்கா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். இதுல ரொம்ப வீக்கா இருக்கேன். ஆனா மத்த நெக்ரோமான்சர்லாம் அவங்களோட மூளையில தான் இந்த பவர் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆனா நான் என்னோட ஹார்ட்ல சேவ் பண்ணி வைக்கிறனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. மூளையில சேவ் பண்ணி வச்சா எல்லாமே மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் என்னோட பவர் யூஸ் பண்ண போறேன். அராய்ஸ் சம்மர் ஸ்கெலிட்டன் அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த மேஜிக்கல் சர்க்கிள் இருந்து ஒரு எலும்பு கூட அப்படி எந்திரிச்சு வரும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்ல, இப்போ என்னோட மானா பவர் வச்சு ஓரளவுக்கு பண்ண முடியுது, இன்னும் நிறைய ஸ்கெலிட்டனை வர வைக்க முடியுதான பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அராய்ஸ் வாங்கடா இன்னும் வந்து விளையாடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ நிறைய ஸ்கெலிட்டனை கொண்டு வருவான். அப்படி கொண்டு வந்த கொஞ்ச நேரத்துலேயே அதை அப்படி காத்தோட காத்த கரைஞ்சு போடணும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ எனக்கு மானா பவர் கம்மியாக இருக்கு, நான் கூடிய சீக்கிரம் அதை ரொம்பவே அதிகப்படுத்தணும் அப்படி நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற அந்த மானாவை யூஸ் பண்ணி என்னென்ன ஆத்மா எவ்வளோ சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி நான் இப்போ திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அங்கே 2 பேர் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ இது என்னோட அண்ணன் சேங் தான் அனுப்பி வச்சானா, இவங்களை பார்த்தாலே கடுப்பாகுது, எப்படியாச்சும் இவங்களுக்கு தெரியாம நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு நம்ம ஹீரோ அப்படி வீட்டுக்கு போயிட்டு ஜன்னல் வழியா உள்ள போலான்னு சொல்லிட்டு அப்படி ஜன்னல் வழியா உள்ள போவான் பாருங்க. என்னடா வயிறு தொப்பை இவ்வளோ பெருசா இருக்கு, நான் சீக்கிரமா தொப்பையை குறைக்கணும், இவ்வளோ குண்டாவாடா இருப்பாவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும். யாராவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மானா சர்க்கிள் ஆக்டிவேட்டர்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி செம ஸ்பீடா போய் அவன் கழுத்துல அடிக்கலான்னு போவார் பாருங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட வேலைக்காரன் தான். இவனோட பேரு சாமுங்க, நம்ம இவனை சாமுனே கூப்பிடலாம். அவனை பார்த்து நம்ம ஹீரோ டேய் நீ என்னடா இங்கே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லைங்க ஐயா உங்களை பாதுகாக்கலான்னு வந்தேன், நீங்க வழக்கம் போல வெளியே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ இது வழக்கம் போல வெளியே போயிட்டேனா என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவன் இல்லைங்க நான் அதை பத்தி வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா நான் அடிக்கடி வெளியே போவேனா, எந்த வழியா வெளியே போவேன், நீ என் கூட வருவியா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாங்க நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க, உங்களுக்கு மறந்துடுச்சா நீங்க இந்த வழியா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த சாம் கூட்டிட்டு போவான். ஒரு தனியா சின்ன கொட்டாயமா இருக்கு அதுக்குள்ள கூட்டு போயிட்டு நீங்க இந்த வழியா தான் வெளியே போகணும், இந்த வழியா போனீங்கன்னா யாருக்குமே தெரியாது, இப்படிதான் நீங்க வழக்கம் போல போவீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன இவன் இந்த மாதிரிலாம் பண்றான், இது சாங்குக்கு தெரிஞ்சா பெரிய ஆபத்தாச்சு, இவன் எப்படி இவ்வளவு ரிஸ்க் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு அந்த சாமை பார்த்து டேய் நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்டோன்னே நம்புறேங்க அப்படின்னா நானும் உன்னை நம்பணும்ல அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக நம்பணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படின்னா நான் உன்னை நம்புறேன், நீ அதுக்கு ஒன்று பண்ணணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் தலையில கை வச்சு மானா பவர் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட ஒரு மேஜிக் பவரை பண்ணுவார். அது மூலமாக அவன் பொய் சொல்கிறானா உண்மையாக சொல்கிறானா அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு டெஸ்டிங்கு. அந்த டெஸ்டிங்கில் நம்ம ஹீரோ ஆமாம் உனக்கும் அந்த சாங்குக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த சாமு உங்கள் பிரதர் சாங்குக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க, அவர் என்கிட்ட பேசக்கூட மாட்டார், அவருக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா நம்ம ஹீரோ கேட்டுட்டு அந்த சாமை பார்த்து சரி நீ எதுக்கு என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த சாமு அப்படியாங்க நீங்கள் முதல்ல ரொம்ப நல்லவராக இருந்தீங்க, இன்னோசென்ட்டாக இருந்தீங்க, உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த சாங்குன்றவர் பிறந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க, என் மேலேயும் ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆனால் எனக்கு தெரியும் ஒரு நாள் திரும்பி நீங்கள் பழைய வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் அவங்க மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் உண்மையாலுமே ரொம்ப நல்லவன் தான் போல இருக்கு, கடைசியில் யார் நம்பர்னே தெரியல தாசனா அப்படின்னு ஆயிடக்கூடாது பார்த்தியா, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவார் அந்த ஸ்கில்லை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாரு. அப்படி பண்ணி விட்டோன்னே அவன் தலை பயங்கரமாக வலிக்கும், என்னடா இது டக்குன்னு இவ்வளோ தலை வலிக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் காட்டின வழியில் சரி நான் கொஞ்சம் வேலையாக போயிட்டு வரேன் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஓட்ட வழியாக வெளியே போயிட்டு காட்டுக்குள்ளே மறுபடியும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பார். இன்னும் மானா பவர் அதிகப்படுத்தணும், மானா பவர் எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு இதயத்துக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அந்த இதயத்தில் மானா பவர் அதிகரித்தாலுமே வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். நம்ம ஹீரோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாச்சும் லெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு 1வது லெவலில் இருந்து 10வது லெவலுக்கு போயிட்டாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்ல இந்த உடம்பு வச்சுட்டு நான் இந்த அளவுக்கு ஆயிருக்கேனா, சரி மறுபடியும் நான் சமன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ளூ கலர் ஸ்பிரிட் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த ப்ளூ கலர் ஸ்பிரிட்டை சமன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் என்னோட நெக்ரோமான்சி பவர் மூலமாக இதை கொண்டு வர பார்க்குறேன், என்னோட மானா பவரை நான் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே அப்சர்வ் பண்ணியிருக்கனால இப்போ என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதயத்துக்கு எல்லா மானா பவரையும் ஒன்றா கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ டயர்டாகி மறுபடியும் படுத்துருவாரு. சபா இந்த உடம்பு வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது லெவல் 10க்கு வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் நெக்ரோமான்சி பவருக்கு 30 நாளுக்கு ரொம்ப ஹையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மானா பவர் 220 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஸ்க்ரீன் பாப் ஆகிட்டு இருக்கோம். பரவாயில்ல வந்துருச்சு, நான் இதை வச்சு ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே அராய்ஸ் ஸ்கெலிட்டன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரைஸ் பண்ண உடனே அங்கேருந்து ஒரு கோடாலை வச்சு ஒரு எலும்பு கூட வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்ல இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது, இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு
அராய்ஸ் அப்படின்னு அவனுக்குள்ள இருக்க அந்த மானா பவர் யூஸ் பண்ணி அராய்ஸ் பண்ணுவான் பாருங்க. பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கெல்டனை விட இந்த ஸ்கெல்டன் ரொம்ப பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது சட்டை போட்டிருக்கும். இந்த சட்டை போட்ட ஸ்கெல்டனை நம்ம ஹீரோ பரவாயில்ல இதுக்கு முன்னாடி வந்ததை விட இது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ரெண்டுத்தையும் நேருக்கு நேரம் நிப்பாட்டி சரி இப்போ இதில் எது ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சண்டை போடுங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் சண்டை போட வைப்பான் பாருங்க. ரெண்டு ஸ்கெல்டனும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டே இருக்கும். ஸ்கெலிட்டனாக இருந்தாலுமே ரொம்ப பயங்கரமாக போவாங்க சண்டை. ரெண்டும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த ஸ்கெலிட்டன் இருக்கு பாருங்க, சட்டை போட்ட ஸ்கெலிட்டனு, அது செம ஸ்பீடாக போய் ஸ்வாடை வச்சு அந்த கோடாரை வச்சிருக்க அந்த ஸ்கெலிட்டன் இருக்கு பாருங்க சட்டை போடாதது, அது இந்த ஸ்வாடை வச்சு கோடாரை அடிச்சு பறக்க விட்டு கழுத்துக்கிட்டு அதை ஸ்வாடை வச்சுட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ நிப்பாட்டு போதும், இப்போ நான் சம்மனை கேன்சல் பண்ணுறேன், திரும்ப போங்க, கேன்சல் சம்மன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களை திருப்பி அனுப்பிடுவான். அப்படி அனுப்புனதுக்கு அப்புறம் மானாவை பார்த்தா 220 110 தான் இருக்கும். பரவாயில்ல இவ்வளோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாதி தான் போயிருக்கா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனா நான் இன்னும் நிறையா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் பவர் அதிகரிக்க பார்ப்பான். அதுக்கு அதிகரிக்கணும்னா நான் உடனே மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும், அதில் தான் நிறைய மேஜிக் பவரும் நிறைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆமாம் இங்கே தான் டஞ்சன் கேட் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ எதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணுறான்? ஒருவேளை அவன் பிரதர் கொல்ல பார்க்குறானே அதுக்காக இருக்குமோ? அப்படி இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ காலையில் அந்த ஷாம் இருக்கான் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட போயிட்டு நான் உடனே மானா பவர் அப்சர்வ் பண்ணுற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கு வேணும், அதுலேருந்து நான் நிறையா கற்றுக்கணும், இல்லை யாராச்சும் கற்று தருவாங்களா அப்படின்னு கேட்டேன். அதை கேட்டு ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்க, மேஜிக் பவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு எதோ பேசிட்டு இருக்கீங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கெலாம் இருக்குது கற்றுக்கலாம், ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான மேஜிக்னால எல்லாரும் பாதிக்கப்பட்டனால மேஜிக்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க, யாராச்சும் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லு. அதை கேட்டு நம்ம ஹீரோ காற்றை குறைஞ்சிட்டு சரிடா ஏன்டா கத்திட்டு இருக்க, எதுக்கு எடுத்தாலும் ஓவராக ரியாக்ட் பண்ணுறியே, சரி நம்ம கிளானில் எங்கே அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கு அந்த ட்ரைனிங்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்த சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அந்த டாக்குமெண்ட்டு அங்கே இருக்குது, நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம், ஆனால் வெளியே தெரிஞ்சால் பிரச்சனையாக போகுதுங்க, நீங்கள் மேஜிக் பண்ணலாம் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கிட்ட நம்ம ஹீரோ பயப்படாதா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறேன், உன்னோட சின்னையா இந்த பேக்லேனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா, அப்படியே ஆனால் ரொம்ப நல்லதானே, ஆமாம் நம்ம பேக்லேன் ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் யார் என்னன்னு தெரியுமா அப்படி சொன்னோன்னே அதுக்காக ஆமாங்க அவர் லார்டு யூ லின் லியாங், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், அவர் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் தெரியுமா, அவர் அளவுக்கு யாருமே இப்போ இல்லை, அவர் தான் எல்லாருமே கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, அப்படின்னா சரிடா நீ பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்றுக்கிட்டு அந்த புக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எங்கே இருக்கும் அது மாதிரி நம்ம கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கு இருக்கிறதுக்கு அப்படி நடந்து போயிட்டு இருப்பானா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்கவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆமாம் இவன் உயிரோட வந்தான்னு கேள்விப்பட்டானே, இப்போன்னு ரொம்ப சந்தோஷமாக நடந்துட்டு இருக்கான், ஆரோக்கியமாக இருக்கான், இவன் இப்பெல்லாம் நடந்துக்கிட்ட மாட்டானே, இவன் தின்னுட்டு தூங்கிட்டு தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அங்கே 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கான், நல்ல வேலை நான் இப்படியே இருந்தேன், இவனோட இன்னும் குண்டாக இருப்பேன், நான் இன்னும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேதரிங் கிளவுடு லைப்ரரி அப்படின்னு ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா 3 பேர் வாசலில் பாதுகாப்பு நின்றுட்டு இருப்பானுங்க. அங்கே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு என்னது அங்கே சின்னையா வராரு, அவர் எப்படி வராரு, அவர் தான் வீட்டில் திண்டுல தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒருத்தன் தலையில் கட்டு போட்டு பயங்கரமாக இருப்பான். அவன் இவன் வரானா, யூ இங்கே வருவான் நினச்சி கூட பார்க்கல, மாஸ்டர் சின்னையா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, நீங்களாம் இங்கே வரமாட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ சரி வழிவிடு நான் ஒரு புக்கு தேடி போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அந்த தலையை கொண்ட போட்டவன் புக்கா, இங்கே சமையல் புக்கெலாம் எதுவும் கிடையாது, இங்கே மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கு தானே இருக்குது, சமையல் புக்கு வீட்டில் எங்கேயாச்சும் மறந்து வச்சிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு கிண்டல் அடிப்பானா. அதை கேட்டு பின்னாடி இருக்க 2 பேர் சிரிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த தலையில் கொண்டு வச்சவன் இவன் நல்லா வசமாக வந்து மாட்டிக்கிட்டான், இவனை நல்லா கிண்டல் அடித்து அனுப்பி வச்சிடணும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் பொடி பையில சும்மா நசங்காதரா, கடுப்பாக உன்னை பார்த்தா, நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு புக் எடுக்கணும், இங்கேருந்து வழி விடுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கண்டுக்கிடாம உள்ள நடந்து போயிட்டு இருப்பாரா. டக்குன்னு அவன் நம்ம ஹீரோ சோட்டரில் கை வச்சு இருங்க சின்னையா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை தடுத்து நிப்பாட்டுவானா. நம்ம ஹீரோ சட்டாரு திரும்ப இருப்பாருங்க, கண்ணில் அப்படி ரெட் லைட் எரியும், சும்மா வெறித்தனமாக பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்த்துட்டு அவன் அப்படி அசையாமல் நின்றுவானா. நம்ம ஹீரோ அந்த கையை தட்டி விட்டுட்டு அப்படி நடப்பாரா, அவன் மூஞ்சி அப்படி பயங்கரமாக வேத்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கதை தொடர்ந்து உள்ளே போயிட்டு இருப்பானா. அங்கே இருக்க 2 பேர் டக்குனு இவன்ட்ட ஓடி வந்துட்டு டே என்னாச்சுடா, அவனை நிப்பாட்டினேன் டக்குன்னு பார்த்தா அசையாமல் நின்றுட்டேன், என்னாச்சுடா ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் அப்படி வேத்து விறுவிறுத்து பயத்தில் அப்படி நிற்பான் பாருங்க. என்ன நடந்தது, என்னை காப்பாத்துங்க, அவரை தடுத்து நிப்பாட்டினடா, ஆனால் அவர் கண்ணை பார்க்கும்போது சாதாரண மனுஷன் மாதிரி இல்லை, ஒரு புலி மாதிரி இருந்தது, ஒரு புலியோட பல்ல பார்த்தா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும், அந்த அளவுக்கு எனக்கு பயமாக இருந்ததுடா, காப்பாத்துக்கடா நீ, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட அவனுங்க டேய் என்னடா பண்ணுறான்,
பேண்ட்லயே உச்சா போயிட்டாடா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாங்க அவன் பேண்ட்லயே உச்சா போயிட்டான். டேய் என்னை காப்பாத்துக்கடா எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்த பயத்துல பேண்ட்ல உச்சா போயிருப்பானா. அதை பார்த்துட்டு அவனை தர இழுத்துட்டு போவானுங்க. ஆனா பைத்தியக்காரா உன்னெல்லாம் காவலுக்கு போட்டுருக்காங்க பாத்தியா, உன்னை முதல்ல கூட்டு போய் குளிப்பாட்டணும். யூரின் தான் போனியா இல்ல மோசனும் போயிட்டியாடா, இவனோல பெரிய பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தர இழுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு எப்படி இந்த யூ எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா ஒன்றும் புரியலையே அப்படி நம்ம ஹீரோ பார்த்து நினைச்சிட்டே போயிட்டு இருப்பான். அப்படியே அவன் தரத்துல இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ உள்ள மாசம் நடந்து போயிட்டு இருப்பாரு. இதுதான்டா டெரர் ஐஸ் டைகர் லுக்கு டி ரேங்க் பவர் எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல கெத்தா இருப்பாரு பாருங்க. நம்ம ஹீரோவோட கிங்டம்ல ரெட் கிளவுட் டவர்ன்ற ஒரு இடத்துல மம்மி மாதிரி ஒருத்தனை கட்டு போட்டு வச்சு பக்கத்துல எறும்பு மாட்டு மண்டை உடலா இருக்கும். சுத்தி நிறைய பேர் சடங்கு பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப அங்க கதை திறந்துட்டு வருது யாருன்னு பார்த்தா அந்த குவாக் தான் ஃபேக்ஷன் லீடர். போன எபிசோட்ல வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் இங்க வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட டேய் நீ வேலையை சீக்கிரம் முடிக்கணும், அவன் உயிரோட திரும்ப வந்துட்டான், அதான் நம்ம ஹீரோவை சொல்றான், அதனால நம்ம எல்லா வேலையும் சீக்கிரம் பண்ணியாகணும் அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புவான். இங்க அந்த மம்மி மாதிரி உடம்பு இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு இவனுக்கு சடங்கு பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படியே கேட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ லைப்ரரியில எனக்கு அந்த தேவையான புக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குட்டி பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட ஏ பாப்பா எனக்கு இந்த பழமையான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புக்கை கண்டுபிடிச்சு கொடுத்தா உனக்கு நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு அப்படியா இந்த புக்கு தான் பழமையான புக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷம், நான் அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கை வச்சு ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பான். அவனோட மானா பவரை மையத்தில் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அப்ப அங்கிருந்து ஒரு வித்தியாசமான மானா சக்தி பச்சை கலர்ல நம்ம ஹீரோ மேல அப்படி வேணா மாதிரி ஒட்டிக்கும். அதை அப்படியே ஒட்டிக்கிட்டு நம்ம ஹீரோக்குள்ளேயே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னோட மான சக்தினால இங்க நெக்ரோமன்சி பவர் ரொம்ப பூஸ்ட் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப அதிகமான பவர் என்ன ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ அது என்ன பவர்னே தெரியாம குழம்பி போயிருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ இப்ப பரவாயில்ல நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்படி அந்த பக்கம் அந்த மம்மியை வச்சு பயங்கரமா சடங்கு பண்ணிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ கிட்ட சாம் வந்து உங்களை ஒரு கெஸ்ட் பார்க்க வராங்க தயாரா இருங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதுக்கு யாரான்னு கேட்பான். அப்ப அந்த சாம் சொல்லுவான் உங்களுக்கு தெரியாதா உங்களை கட்டிக்க போறவங்க தான் வரப்போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான். அப்படியே கட் பண்ணா அந்த கட்டிக்க போறவங்க பல்லாக்கில் வந்து இறங்குவாங்க பாருங்க, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருப்பாங்க. இவங்க பேர் தான் மீகோ. அங்க இருக்க மக்கள் எல்லாம் இவங்களை பார்த்துட்டு வா இவ்வளவு அழகா இருக்காங்களே இந்த அளவுக்கு அழகா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கூட்டமா நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் அப்படி கீழே விழுந்து மூஞ்சி ஃபுல்லா சகதி ஆயிரும். அதை பார்த்துட்டு அங்க காவலாளிகள்லாம் என்ன தைரியம் இருந்தா எங்க தலைவி முன்னாடி விழுவ அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட போகும்போது குறுக்க அந்த தலைவி இருக்காங்க பாருங்க மீகோ, உள்ள போய் உங்களுக்கு ஒன்னாகலையே இந்தாங்க அடிபட்ட அந்த காசை வச்சு மருத்துவ செலவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருவா. அதை பார்த்து மக்கள் எல்லாம் இவங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்ல மனசும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பாராட்டிட்டு இருக்கும்போது அந்த மீகோ இருக்கா பாருங்க மனசுல நாத்தம் முடிச்சவன் இங்கதான் வந்து விழணுமா இவங்கள பார்த்தாலும் எரிச்சலா வருது அப்படின்னு மனசுல வேற மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. வெளியே அப்படி நாடகம் ஆடிட்டு உள்ள எப்படி கெட்டவளா இருக்கா பாருங்க. அப்படியே ப்ளூ கிளவுட் டவர்னு ஒரு பில்டிங், அங்க ஒயிட் கிளவுட் டவர் டீமை சேர்ந்த ஒரு லீடர் இருக்காரு. இங்க வந்து கிளவுட் லீடர்ன்ற மாதிரி தனித்தனி ஃபேக்ஷனா இருப்பாங்க அமைச்சர் மாதிரி. அதுல இவர் பேரு பிளேடு, பக்கத்துல நம்ம ஹீரோட தம்பியும் உட்காந்துட்டு இருப்பான். இங்க அரச சபை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 பேர் வருவானுங்க. அவனுக்கு தனியான ஒரு அமைச்சர்கள் மாதிரி தனியா வந்திருப்பானுங்க. இன்னொரு ஒரு அமைச்சர் உட்காந்துட்டு இருப்பானுங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரமாட்டான், அவருக்கு உடம்பு சரியில்லை ஆரம்பிப்போமா அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ அங்க வந்து நிப்பான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. அங்க நம்ம ஹீரோட தம்பி ஹீரோவை பார்த்தோன்னே அந்த வந்துட்டானே இவனுக்கு எதுவுமே ஆகாது போல அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து செம்ம கடுப்பாவான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட வேலைக்காரர் அந்த சாமியை கூப்பிட்டு ஒன்னா உட்கார வைப்பான். அதை பார்த்து மற்றவங்களாம் கடுப்பாயிட்டு இருப்பானுங்க. அந்த மோயின்ற ஒருத்தனுக்கா பாருங்க அவன் ஒரு அமைச்சர், அவன் தான் நம்ம ஹீரோ பார்த்து ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ நான் எடுக்கிறதா முடிவு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கோவமா கேட்டோன்னே அதை பார்த்து என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோட தம்பி தான் சமாதானம் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அரச சபை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தலையில கட்டு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்னடா எல்லாமே அந்த குவாக்கு கிட்ட தான் ஒப்படைக்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு கோவத்தில் அங்கே கத்திட்டு இருப்பான். அப்போதான் அங்கே வராங்க நம்ம ஹீரோவை பொண்ணு பார்க்க வந்தவங்க மீகோ உள்ள வந்தோடனே அங்கே இருக்க எல்லாருமே மீகோவை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வளன்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஏப்பா எனக்கு கொட்டாவி வருது தூக்கம் வருது, இப்போ இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கு என்ன நிச்சயதார்த்தம் பண்ண தானே வந்திருக்கு, நான் இந்த நிச்சயதார்த்தத்தையே கேன்சல் பண்றேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அந்த மீகோ பொண்ணே ஷாக் ஆயிருவா, என்னது இவன் நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்றானா அப்படின்னு அந்த பொண்ணு செம ஷாக் ஆயிருவா. இங்க 2 பேத்துக்கும் வாக்குவாதம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ படசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு அந்த மெமரியில கொஞ்சம் வந்திருக்கும். இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை லவ் பண்றதா சொல்லிட்டு நம்ம ஹீரோட தம்பி கூட தப்பா இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட இருக்க காசுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். நம்ம ஹீரோ அடிச்சு விரட்டி விட்டுருப்பான். இப்ப நம்ம ஹீரோக்கு பழசெல்லாம் மறந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே இப்ப ஏதோ நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக வந்திருப்பா. அதனாலதான் நம்ம ஹீரோ இப்ப நிச்சயதார்த்தம் வேண்டாம் உன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்
அப்படின்னு சொல்லிடுவானா. அப்போ அந்த பொண்ணு கூட இருக்கிற ஒரு பாடி கார்டு பயங்கரமா கடுப்பாய் நம்ம ஹீரோ பார்த்து, நீ எங்களோட மீகவை அசிங்கப்படுத்திட்டியா, உடனே நான் விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் கோவத்துல நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோவும் சண்டைக்கு நிற்கும் போது அங்க நம்ம ஹீரோட தம்பி என்ன பண்ணுவான், இப்ப என்ன சண்டை தானே பண்ணும், என் அண்ணன் கூட யாராச்சும் சிங்கிள்ஸ் வச்சுக்கோங்க, உங்களோட ஆட்கள் யாராச்சும் அனுப்பி சண்டை போட்டுக்கோங்க, ஜெயிச்சுட்டா நாங்க தான் வின் பண்ணதா அர்த்தம், எங்க அண்ணன் சொன்னத பேச்சை கேட்டு நீங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோட தம்பி புதுசா ஒரு பிளானை போட்டு கோத்து விட்டுருவான். அப்புறமா நம்ம ஹீரோக்கும் அந்த மீகோட படல இருக்கிறவங்களுக்கும் சண்டை ஆரம்பிக்க போகுது. அங்க நம்ம ஹீரோட தம்பி நம்ம ஹீரோவை கோத்து விட்டதை நினைச்சிட்டு இருப்பான். மக்கள் எல்லாம் சண்டை நடக்க போகுது, நம்மளோட கிங்குக்கும் அந்த மீகோட படல இருக்கவங்களுக்கும் சண்டை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போவாங்க. இங்கெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து என்ன பண்ண போறாரோ, அவர் சண்டையே போட தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ மேடையில ஏறி நின்று, டே வளவலன்னு பேசாதீங்கடா, சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா மேடைக்கு ஏறி போய் நின்றுவாரு. அப்ப அந்த மீகோ படல இருக்க தடியன் இவன் கூட யாரா சண்டைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே பின்னாடி இருக்க எல்லாருமே கையை தூக்குவானுங்க. அதுல ஒரு ஆள் அவன் அனுப்பி வைப்பான். அதுல ஒரு ஆள் அப்படி மேலே ஏறி சண்டைக்கு போவான் பாருங்க. நம்ம ஹீரோவை பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே, டே மைதா மாவு உன்னை அடிச்சு புரட்டா போட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சண்டைக்கு போவான். சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க. அவன் இந்த பக்கம் குத்துவான், அந்த பக்கம் குத்துவான். நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை டாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே அவன் வேகமா மல்டிபிள் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ, டே வேகம் பத்தலடா, கொஞ்சம் ஸ்பீடாக சண்டை போடுறா, நம்ம ஹீரோ அவனை பார்த்து கிண்டல் பண்ணிடுவாரு. அதை பார்த்து கடுப்பாயி அவனோட பவர் எல்லாம் ஒன்று திரட்டி அப்படி கையில் கொண்டு வந்து, டேய் இப்போ நான் வயிற்றுல குத்துல நீ சாப்பிட்டது எல்லாத்தையுமே வெளியே கக்க போறடா அப்படின்னு நம்ம ஹீரோட வயிற்றுல ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே இருக்காது. குத்துன்னு அவன் கை தான் உடஞ்சு போயிருக்கும். கையை பிடிச்சிட்டு, ஐயோ நான் தோத்துட்டேங்க, எனக்கு பயங்கரமாக வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவான். அதை பார்த்து எல்லாருமே செம்ம சக்காயிருவாங்க. இவர் எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது, நம்ம ஹீரோ இப்போ போன் ஆர்மர் சி ரேங்க் இருக்கிற ஒரு போன் ஆர்மர் கிடைச்சிருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோ மேலே அடிபட்டாலுமே நம்ம ஹீரோக்கு அடிபடாம அடிச்சவங்களுக்கு பயங்கரமான காயம் வருது. அதை பார்த்துட்டு இங்கே அந்த மீகோட பாடிகார்டு, நாங்கள் ஒத்துக்கிறோங்க, தோல்வியை ஒத்துக்கிட்டோம், ஆனால் இது இதோட முடியல, நான் வேணா இவர் கூட சண்டைக்கு போகவா அப்படின்னு கேட்டோன்னே அங்கே நம்ம ஹீரோட ஆட்கள்லாம் இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த தடியனை பார்த்துட்டு, டே கரடி வாயா வாடா, சண்டைக்கு வாடா, ஒத்தை கொத்திக்கு வாடா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கெத்தா கூப்பிடுவாரு. அவனும் நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு போயிடுவான். ரெண்டு பேரும் மேடல நேருக்கு நேரம் நின்று சண்டைக்கு ரெடியா இருப்பாங்க. சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க. அவனோட ஃபுல் ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோவை ஓங்கி குத்துவான். அதே மாதிரி நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவனும் வேகமா குத்திக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி டாஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படியே குத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். அப்படி சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கும். என்னடா இவன் தடுத்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பான். ஒரு கடத்துக்கு மேல நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பாயி மல்டிபிள் பஞ்ச் வேகமா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அவனை விட ஸ்பீடா அதை டாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்து மக்கள்லாம் செம சாக்காயிருவாங்க. இவருக்கு எப்படி இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கரடி தலையம் இருக்கான் பாருங்க, டேய் நீ என்ன செமையா கடுப்பேத்துற, இதெல்லாம் எப்படா கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வேகமா போயிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அவர் கையில அவரோட மானாப்பா அவரை கொண்டு வந்து ஓங்கி மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுவாரு பாருங்க. அப்படி விட்ட குத்துல பறந்து போய் வெளியே போய் விழுந்துருவான். அடிச்ச ஒரே அடியில பறந்து போய் அவன் நாக் அவுட் ஆயிடுவான். அவனுக்கு ஒரு பல்லும் உடஞ்சு போயிடும். மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா ஜெயிச்சிட்டாரு, இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அந்த கரடி தலை எந்திரிச்சு நின்று பார்ப்போம் பாருங்க. அவனுக்கு ஒரு பல்லு வேற போயிடும். கடுப்பாயிட்டு, டேய் என்னடா பண்ண நீ, உன்னை பார்த்தாலே எனக்கு விருப்பம் வருது, நீ ஏதோ போங்காட்ட ஆடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அங்க பயங்கர வெளிச்சமா இருக்கும். என்ன நடந்தது நீ யாருக்குமே தெரியாது. ஒரு மாதிரி பிரகாசமா மின்னிட்டு இருக்கும். அந்த மீக பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே அங்கிருந்து பறந்து வருவான் பாருங்க. அந்த கரடி தலையன் வந்து பொந்துன்னு விழுந்துருவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தாரு பாருங்க, பிளேடு. அவர் தான் குறுக்க பூந்து அவனை அடிச்சு பறக்க விட்டுறாரு. அவர் இந்த கரடி தலையனை பார்த்துட்டு, நீ உன எல்லையை மீறிட்டு அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட படையெல்லாம் ஒன்னாகி அவங்க ஸ்வாட் எடுத்து சண்டைக்கு ரெடியா இருக்கும்போது அதை பார்த்து மீக கடுப்பாகி, என்னடா என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து ஸ்வாட நீட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பால கத்திட்டு இருப்பா. இவன் பண்ண தப்புக்கு தானே இப்படி பண்றீங்க, இவன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ணத்திலே ஓங்கி ஒரு அப்பு விட்டுருவா. அப்ப தலையில அந்த சிவப்பு துணி கட்டியிருக்கவன், இல்ல எங்க அரசர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவன் மறுபடியும் அட்டாக் பண்ண வந்திருக்கான், அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த கரடி தலையனோட தலையை யாரோ துண்டா வெட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, மீகோட படையில இருக்க ஒரு ஆளு தான். அவனே இந்த கரடி தலையனை வெட்டிட்டான். அவன் கைக்கு பதிலாக கை ஃபுல்லாக ஒரே பிளேடாக தான் இருக்குது, ஷார்ப்பான பிளேடு. அதை வச்சு அவன் தலையை துண்டாக வெட்டிட்டு, போதுமா நான் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த பிளேடை நக்குவான் பாருங்க ரத்தத்தோட. பயங்கர வில்லத்தனமா இருப்பான். அப்ப அந்த சிவப்பு துணி இந்த கை ஃபுல்லா பிளேடா இருக்கவனை பார்த்துட்டு யாராவான்னு பார்த்துட்டு இருப்பான் சாக்காயி. அப்ப அந்த கையில பிளேடு வச்சிருக்கேன், பயங்கரமான பவர்ல இருப்பான். அவன் ஆறாவே வெறித்தனமா இருக்கும். அவன் இங்க பார்த்து, நான் தான் எங்களோட ஆளை வெட்டிட்டேன்ல, நீங்க இதுக்கப்புறமே எங்க கூட சண்டை செய்ய போறீங்களா அப்படி கேட்டோன்னே, ஆமாண்டா நான் தாண்டா தண்டனை கொடுப்பேன்னு சொன்னேன், நீ ஏன்டா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம அப்படி இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோட தம்பிக்காரன்,
ஐயோ நான் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து விடுங்கய்யா விடுங்கய்யா அவங்க போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள மன்னிச்சு விட்டுருவான். அப்புறமா அந்த மீகன்ற பொண்ணு அவளோட படையை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. போகும்போதே உன்னை விட மாட்டேன்டா, உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வச்சு செய்ய போறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புவான். நம்ம ஹீரோ உடனே சேடவை ராய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சேடவை அவகிட்ட ஃபாலோ பண்ணி அனுப்பி வச்சிருவான். அப்புறமா நைட்டு பார்த்தா அந்த கை ஃபுல்லாக பிளேடா இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் படையெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த பக்கம் யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி மாதிரி தான் இருக்கான். இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவை எப்படி கொல்றதுன்னு. அது இந்த ஷேடோ ஃபாலோ பண்ணி அப்படி கண்டுபிடிச்சி இந்த பக்கம் நம்ம ஹீரோ சாம் கிட்ட பேசிட்டு சரி நீ கிளம்பு நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அனுப்பி வச்ச இந்த ஷேடோ நம்ம ஹீரோ கிட்டே வந்து அங்க என்ன நடந்ததுன்னு படம் போட்டு காமிக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இவங்க என்ன கொல்றதுக்கு பிளான் பண்றாங்களா, பண்ணட்டும் அதுக்கு நான் ரெடியா இருக்கேன், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கொல்ல வரதுக்கு ரெடியா இருப்பாரு. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ மறுபடியும் காட்டுக்குள்ள போய் நெக்ரோமேன்சி பவர் யூஸ் பண்ணி ராய்ஸ் அப்படியே சொன்னோன்னே 5 எலும்பு கூட வரும். இதை பார்த்து என்னோட மான பவர் பரவாயில்ல ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படி சொல்லும்போது அங்க இருக்க ஒரு ஆத்மா சக்தி பயங்கரமா மின்னிட்டு இருக்கும். அதுகிட்ட போய் இது எழுப்ப முடியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அது எலும்பாது. திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படி சொன்னாலுமே முடியவே முடியாது. சரி இது ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு போகும்போது அங்க பயங்கரமான வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு எலும்பு கூட வரும் பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்த எலும்பு கூடலாம் சாதாரணமா எலும்பு கூட மாதிரி இருக்கும், அதால பேச முடியாது. ஆனா இப்போ வந்தது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கு, தலையில முடியலாம் இருக்கு, ஏன் பத்தாதிக்கு அது நம்ம ஹீரோ பார்த்து பேசக்கூட ஆரம்பிக்குது. நீ தான் என்ன கூப்பிட்டியா, என்ன எதுக்காகடா கூப்பிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ நெஞ்சு மேல கையை வச்சு பேச ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா தெரியலையே அப்படி சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக அந்த காட்டுக்குள்ள மீகவும் அவங்களோட படையும் வேகமா ஓடி வருவாங்க. கையில விரலுக்கு பதிலாக பிளேட் இருக்கும் பாத்தீங்களா, அவனும் வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். மீக பொண்ணு எல்லாரும் வேகமா போங்கடா அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அங்க பேசிக்கிட்டே இருப்பா. இவ்வளவு மெதுவா போனீங்கன்னா வேலைக்கே ஆகாது, இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவனை கொல்ல முடியுமா, ரொம்ப ஸ்பீடா இருங்கடா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க பட்டாருன்னு ஏதோ ஒன்று வேகமா அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கும். குறுக்க அந்த கையில அந்த பிளேட் இருக்கவன் குறுக்க வந்து அதை தட்டி விடுவான். பக்கத்தில் இருக்க ஒருத்தனை போய் அடிச்சு அவன் பறந்து போய் விழுவான் பாருங்க. அது அப்படியே மரத்துல சொருகிட்டு நின்றுப்பான். என்னதுன்னு பார்த்தா அது ஒரு எலும்புங்க. அது அந்த சோல்ஜரோட அந்த நெஞ்சில குத்தி மரத்துல சொருகி இருக்கும். இதை பார்த்துட்டு என்னது ஒரு எலும்பா அப்படின்னு பார்த்து பயந்துட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி நிறைய எலும்பு அங்க அவங்கள வந்து வேகமா அங்கிட்டு இங்கிட்டு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு அங்க இருக்க அந்த கையில பிளேடு போட்டிருக்க வேண்டிய உங்ககிட்ட தான் ஸ்வாட் இருக்கேடா அதை வச்சு அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஸ்வாடை வச்சு அந்த எலும்பு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி டாஜ் பண்ணிட்டே இருப்பானுங்க. அந்த இருட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையடா நான் நினைச்சதை விடவே நல்லாவே சண்டை போடுறீங்க அப்படின்னு வெளிச்சத்துல வந்து நிப்பா பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த கையில இந்த பிளேட்லாம் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நீ ஏன்டா இங்க வந்த, நாங்க இங்க சும்மா எங்களோட மிஷினை பார்க்க தான் வந்திருக்கோம், நாங்க ஒரு சீக்ரெட் மிஷின்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் பொய் சொல்லாதீங்கடா, உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்தவன் நீங்க என்னதான் கொல்ல வந்தீங்கன்னு சொல்லிட்டான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னேன். அதை கேட்டு அந்த கையில பிளேடு வச்சிருக்குவேன் டேய் சாங்கு நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தம்பியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படின்னா நம்ம ஹீரோட தம்பி தான் இங்க ஹீரோவை கொட்டதுக்காக எங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கான் போல இருக்கு. அப்புறமா நம்ம ஹீரோ கொட்டாயை விட்டுட்டு ஜாலியா நின்றுட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த கையில பிளேட் வச்சிருக்குவேன் இவன் தனியா வந்திருக்க வாய்ப்பு இல்ல, இவ்வளவு தைரியமா நிக்கிறானா இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும், எதுவா இருந்தாலும் இப்ப இவன் சாவ தேடி வந்திருக்கான், என் கையாலே சாக போறான் அப்படின்னு பயங்கரமா போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருப்பான். அங்க இருக்க அவங்களோட ஆட்கள்லாம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்காக சோட வச்சுட்டு வேகமா ஓடி வந்துட்டே இருப்பாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, 2 போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு போன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு கூடலாம் ஷார்ப்பா ஈட்டி மாதிரி வச்சுக்கிட்டு செம ஃபோர்ஸா அவங்கள பார்த்து விடுவான் பாருங்க. அது புல்லட் மாதிரி ஸ்பீடா போய் அவங்க உடம்ப தொலைச்சிட்டு அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும். அங்க இருக்க எல்லாரும் உடம்புலயும் ஓட்ட போட்டு அவங்க எல்லாத்தையுமே செத்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்ணுங்களா நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையடா அதுக்குள்ள இப்படி பார்த்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அவனுங்க என்னது இவங்கிட்ட எப்படி இந்த மாதிரியான சக்தியெல்லாம் இருக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல வேர்த்து ஊத்தி நடுங்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த கையில பிளேடு வச்சிருக்கேன் செம கடுப்பாயி டேய் நீ என்ன பண்றன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு மேஜிக் பவர் வந்துட்டு இருக்குது, ஆனா நீ இப்ப என் கையாலேயே சாக போறடா, நான் இந்த நகத்தை வச்சு உன் ஒட்டம் ஃபுல்லா கீறி கொல்ல போறடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு பின்னாடி இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வாங்கடா இதுக்கப்புறம் நான் சொல்றதா நீங்க கேட்கணும், ஒழுங்கா என் பின்னாடி வந்து நின்று அவன் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோ டேய் நான் இங்க தனியா வந்திருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படிதான் இல்லை, நான் இங்க தனியாவே வரல ராய்ஸ் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. சொன்ன உடனே நிறைய ஸ்கெலிட்டன் அப்படி உள்ள இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். அது பார்த்தாதுக்கு இன்னும் அந்த பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வெளியே வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு அவனுக்கு அப்படி மிரண்டு போயிடுவாங்க. அந்த கையில நகம் வச்சிருக்கவன்லாம் என்னடா அது புதுசா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பான். அது அப்படியே முன்னாடி கெத்தா நிற்கும் பாருங்க. அந்த பவர்ஃபுல்லான ஸ்கெலிட்டன் ஆறா தெரிக்க சும்மா கெத்தா முன்னாடி நின்று இருக்கும். அதை பார்த்து அந்த கையில நகம் வச்சிருக்கவனு சரி அவங்களோட படையில இருக்க எல்லாருமே மறந்து போயிடுவானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது அந்த கையில நகம் வச்சிருக்கவேன் டேய் ஒழுங்கா போய் அட்டாக் பண்ணுங்கடா, இல்ல என் கையாளி எல்லாருமே செத்துருவீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே
மிரட்டிட்டு இருப்பான். அதை கேட்டு அவன் படல இருக்கவங்க எல்லாருமே, பாஸ் என்ன பாஸ் பேசிட்டு இருக்கீங்க, போனாலுமே நாங்க செத்துருவோம், அதெல்லாம் பாருங்க எலும்பு கூடலாம் உயிரோட வந்துட்டு இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கீங்க, எப்படி நாங்க சாக போறது உறுதி போல இருக்கே அப்படின்னு அவனுக்கு பயந்து மிரண்டு போயிட்டு இருப்பானுங்க. அப்புறமா பார்த்தா அந்த எலும்பு கூடலாம் சண்டைக்கு ரெடியா வேகமா ஓடி போய்கிட்டு இருக்கும். அவனுக்கு என்ன பண்றது தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பவர்ஃபுல்லான ஒரு எலும்பு கூட இருக்கு பாத்தீங்களா, ஸ்கெலிட்டன், அது கையில வில்லம் போடுறதுக்கு ரெடியா இருக்குது. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இவனுங்க சொர்க்கத்துக்கு போக போறாங்களா இல்ல நரகத்துக்கு போக போறாங்களா, எது எப்படியோ இவனுங்க இங்க செத்து போக போறானுங்க அது மட்டும் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த எலும்பு கூட பக்கத்துல சும்மா கெத்தா ஸ்டைலா நின்று இருப்பாரு. இந்த பக்கம் மீகோ பொண்ணு கிளான்ல இருக்கிற அந்த அடியாட்கள் எல்லாம் எலும்பு கூடு கூட சண்டை போடுறதுக்கு வேகமா ஓடி வருவானுங்க. அந்த எலும்பு கூடு எல்லாம் அதே நேரம் வேகமா வந்து அட்டாக் பண்ண பாருங்க. ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் மோதிக்கிட்டு இருப்பாங்க. சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கும். அப்படியே டக்குன்னு ஒரு அம்பு பாஞ்சு வரும். அது அந்த சோல்ஜர் அப்படி வெட்டி ரெண்டு துண்டாக்கிடுவான். பட்டார்னு பார்த்தா பின்னாடி அதே மாதிரி வேகமா ஒரு அம்பு வந்து அவன் தலையிலே சொல்லி அவனை கொன்றும். அதை பார்த்துட்டு அந்த கையில நகம் வச்சிருக்கவன், என்னடா அட்டை டயத்துல ரெண்டு அம்பு விடுதுங்க, இதுக்கு ரொம்ப திறமசாலியா இருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஸ்ட்ராங்கான ஒரு எலும்பு கூட இருந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் அம்பு விட்டுட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த கையில அந்த ஸ்டீல் நகை இருக்கிறவன் கடுப்பாயிட்டு இருப்பான். அங்க எலும்பு கூட எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். அதுங்க எல்லாம் செத்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து என்னடா என்னோட ஆட்கள்லாம் செத்துட்டு இருக்காங்களே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, முதல்ல நான் உன்னை கொல்றேன்டா, உன்னை கொன்னா அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செத்துருவாங்க அப்படின்னு அவனோட ஸ்டீல் நகத்துல பவரை கொண்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வேகமா ஓடி போய், சாகுடா நீ செத்துட்டா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது பட்டார்னு ஒரு லைட்னிங் அட்டாக் அவன் மேல வந்து அடிக்கும் பாருங்க. யாருன்னு பார்த்தா அந்த அம்புட்டுச்சு பாத்தீங்களா, அந்த ஸ்கெலிட்டன் தான் சும்மா பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட வச்சு அடிக்குது. அதை பார்த்துட்டு அந்த ஸ்டீல் நகம், என்னடா இது ஸ்வாட் டெக்னிக்கா, அப்படின்னா இந்த எலும்பு கூட சாதாரண எலும்பு கூட இல்லையா, இது ஒரு ஸ்வாட் மாஸ்டரா அப்படி சொல்லிட்டு சாக்காயி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவன் அவ்வளவுதான், இவன் ஒரு டீமன், இவன்கிட்ட என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டுட்டு நான் சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரண பயத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அவனை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு அவனோட ஆத்மாவை எடுத்து எப்படியோ சேவ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்புறமா இந்த பக்கம் அந்த மீக பொண்ணுகிட்ட வந்து, நகராத நகுண்ட உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டினோன்னே அந்த பொண்ணு, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை கட்டிக்க போறவ தானே, என்னை விட்டுருங்க, நீங்க வேண்டாம் சொல்லிட்டீங்க பரவாயில்ல, நம்ம இதுக்கு முன்னாடி காதலர்களா இருந்திருக்கோம், அதனால ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புள்ள மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு பட்டார்னு என்ன பண்ணுவா, நம்ம ஹீரோ மேல ஒரு பாய்சன் அப்படி அள்ளி தெளிச்சிருவா. அதை பார்த்துட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே, நீ சாக போறடா, இந்த விஷம் உன்னை கொல்ல போதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த விஷத்தை ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படி உறிஞ்சு எடுத்துருவான். உறிஞ்சு எடுத்துட்டு பட்டார்னு அந்த பொண்ணோட கழுத்துலேயே ஒரு அடி அடிப்பான் பாருங்க. சீரும் பாம்பை கூட நம்புவேன், சிரிக்கும் பெண்ணை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை அவளுக்கே திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அந்த விஷம் அவளோட உடம்புக்குள்ள போய் அவ்வளவுதான், அவ கதை அங்கேயே முடிஞ்சிடும். அவளை போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து அப்படி கிளம்பி போகும்போது, டே தம்பி சாங்கு, உன்னை முதல்ல கொல்றேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் பாருங்க. அவன் கத்துவான், ஐயோ என்ன அவன் தப்பிச்சானா, அவன் எப்படிடா தப்பிச்சான், என்னடா ஆட்கள் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த குவாக் இருக்கான் பாருங்க, அந்த ரெட் ஃபேக்ஷன் சேர்ந்தவன், அவன் இங்க அவன் தம்பி ஃபேங்க பதில், நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்க ரொம்ப கடுப்பா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது கேட்டு அவன் தம்பி ஃபேங்க அங்க இருந்து கிளம்பிடுவான். அவன் போனதுக்கு அப்புறம் இங்க இருக்க அந்த குவாக்கும் அவனோட அசிஸ்டன்ட்டும் பயங்கரமா பிளான் பண்ணுவானுங்க. அவனுங்க பயங்கரமா பிளான் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வேலை பார்க்குற அந்த சாம் இருக்கான் பாருங்க. அவங்ககிட்ட மக்கள் எல்லாம் வந்து நாங்க அவரை பார்க்கணும், அவர்கிட்ட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அவன் எல்லாத்தையுமே அப்படி திருப்பி அனுப்பி விட்டுருவான். அவனுங்க சரிங்க நாங்க இன்னொரு நாள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. நம்ம ஹீரோவும் நான் காட்டுக்கு போறேன், கொஞ்ச நாள் வர ஆகும், லேட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு குகைக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிட்டு பாருங்க. என்னன்னு பார்த்தா மந்திரத்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பச்சை கலர்ல ஒன்று வரும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ யாரோட உடம்புல இருந்து அப்படியே அராய்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அது யாருன்னு பார்த்தா அந்த கையில நகை வச்சிருந்தான் பாத்தீங்களா, அவன் தாங்க. அவனோட உடம்பு அப்படியே வச்சு நம்ம ஹீரோ அவனை ஆராய்ஸ் பண்ண உடனே அவனு ஸ்கெலிட்டனா அப்படி எந்திரிச்சு நிக்கிறான். ஆனா அவனோட பவர் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணு, அதுக்கு நீங்க உங்க கையை கொடுக்கணும் அந்த சிஸ்டம் சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது ஏன் கையை நான் கொடுக்கணுமா, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெலிட்டனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த ஸ்வாட் மாஸ்டர் எலும்பு கூடு இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ராங்கான எலும்பு கூடு, அது அங்க வந்துருக்கும். நம்ம ஹீரோ அரைஸ் பண்ணிருப்பாப்ல. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க மாஸ்டர்ஸ் பவர் கம்மியா இருக்கனால எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த ஸ்வாட் மாஸ்டர் எலும்பு கூடு கிட்ட ட்ரைனிங் கேட்பாரு. அந்த ஸ்வாட் மாஸ்டர் எலும்பு கூடு நம்ம ஹீரோக்கு ஸ்வாடை தூக்கி கொடுத்து ட்ரைனிங் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். ஒரு இடத்துல நம்ம ஹீரோக்கு அந்த பவர்லாம் கிடைக்கும்னே ஸ்வாட்ல அந்த லைட்னிங் தண்டர் பவர்லாம் கொண்டு வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் அந்த எலும்பு கூடு இன்னும் நீ நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முதுகுல தட்டி ஏதோ ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ அந்த எலும்பு கூடு முன்னாடி உட்கார்ந்த உடனே அது முதுகுல ஏதோ ஒன்று பண்ணு பாருங்க. அப்படி பண்ண உடனே நம்ம ஹீரோட அந்த மானா பவர் எல்லாமே ஒன்னாகி இப்ப நம்ம ஹீரோ எதை வேணா அரேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான சக்தி வந்துடும். அப்படி கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி ஒயிட் கிளவுட் ஃபேக்ஷன் சேர்ந்த ஒரு அமைச்சர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் வீட்டுல இருப்பாரு. அப்ப அந்த சிவப்பு கலர் துணி இருக்கிற அந்த இன்னொரு அமைச்சர் வந்து அவருக்கு டீ எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது அந்த ஒயிட் கிளவுடோட அமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவர் சாகர நிலைமையில இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்தோடனே நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே
நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு, உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, நீங்க சாக போறீங்களாமே, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த எலும்பு கூட நம்ம ஹீரோவோட முதுகுல எப்படி ஒரு மாதிரி மேஜிக் பண்ணிச்சோ அதே மாதிரி நம்ம ஹீரோ அவரை முன்னாடி உட்கார வச்சு முதுகுல தட்டி ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி பண்ண உடனே அவருக்கு உடம்பு அப்படியே சரியாகி அவரோட மானா பவர் சும்மா அள்ளும். அதை பார்த்துட்டு அந்த தலையில கச்சி கட்டி இருக்கவேன், ஐயோ இந்த அளவுக்கு பவரா, நீங்க எப்படி சரிப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னால இப்ப என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்து காட்டிட்டு இருப்பாரு. அப்புறமா நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு இந்த பாருங்க இந்த சக்தி எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டும் தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி பழங்காலத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவரோட பேரு டேம் கன். அவரை பார்த்த மாதிரியே இருக்கும் அவருக்கு. அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அவர் திரும்ப வந்துட்டாரா, அவர் தான் அவங்க கிட்ட அந்த ஸ்கெலிட்டனா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட மானா பவரை சும்மா கெத்து காட்டிட்டு இருப்பான். அந்த மானா பவரை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த டேம் கன்ன்ற அந்த பழங்காலத்து ஸ்வாட் மாஸ்டர் அவர் தானே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த எலும்பு கூட இருக்காரு, அவர் அப்படியே யோசிச்சு பார்ப்பாங்க பாருங்க. அவர் சும்மா பாகுபலி மாதிரி கெத்தா இருப்பார் போல இருக்கு. அவரை பார்த்துட்டு நீங்க தான் எங்களுக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பட்டாருன்னு பார்த்தா அந்த இடத்துல மேல இருந்து ஒருத்தர் வந்து விழுவான். என்னடான்னு பார்த்தா அங்க வெளியே அந்த ரெட் கலர் சேர்ந்த அந்த அமைச்சர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் உள்ள பூந்து நிறைய பேரை அடிச்சு கொண்டுட்டு இருக்கான். அப்ப உள்ள விழுந்தவன் வாயில நுரத்தள்ளி செத்து போயிருவான். இங்க பார்த்தா அந்த குவாக் ரெட் அமைச்சர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இங்க இருக்க அந்த ஒயிட் கலர் அமைச்சர் இருக்க அந்த மக்கள் எல்லாத்தையுமே கொல்றதுக்காக அனுப்பி வச்சிருப்பான் அவங்களோட ஆட்கள்லாம். அவங்க உள்ள வந்து பயங்கரமா எல்லாத்தையுமே வெட்டி வீசி கொண்டுட்டு இருப்பானுங்க. இங்க இருக்கிற அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட அந்த ஒயிட் கிளவுட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் அந்த ரெட் கிளவுட பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா இவனுங்க எல்லாத்தையுமே கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இங்க வந்துருவாங்க. அந்த ரெட் கிளவுடு ஒயிட் கிளவுடு இங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது, அந்த மாதிரி பயங்கரமா எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருப்பானுங்க. அப்பதான் அந்த தலையில கட்சி கொட்டவன் குறுக்க வந்து அவனை வெட்டி வீசுறான். அதை பார்த்த மக்கள் வந்துட்டாங்க, எங்களோட கிங் எல்லாருமே வந்துட்டாங்க, இவங்க சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அந்த ரெட் கிளவுட சேர்ந்த அந்த குவாக்கோட அசிஸ்டன்ட்லாம் நின்று இருப்பான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ டேய் ஒழுங்கா என் கூட சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கூப்பிட்டோன்னே அவன் நம்ம ஹீரோ சண்டைக்கு போறதுக்கு ரெடியா இருப்பான். நம்ம ஹீரோ சாட் எடுத்து ரெடியா இருக்கும்போது அங்க இருக்க அந்த மத்த ரெட் கிளவுட் எல்லாம் அந்த ஒயிட் கிளவுட் கூட பயங்கரமா சண்டை போறதுக்கு வேகமா போயிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அந்த குவாக்கோட அசிஸ்டன்ட் பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து சீல்டு மாதிரி உருவாக்கி தடுத்து நிப்பாட்டிடுவாரு. இருந்தாலும் அவன் மல்டிபிள் அட்டாக் பட்டார்னு போட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அதான் அசால்ட்டா தடுத்துட்டு அவ்வளவுதானடா உன்னோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நின்று பாருங்க. அதை பார்த்து கடுப்பாயி டாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு அட்டாக் பண்ண போவான் பாருங்க. நம்ம ஹீரோ நீ ரொம்ப லேட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படி ரெண்டா வெட்டி விட்டுருவாரு, ரெண்டு கையுமே. அவனோட கை வெட்டப்பட்ட நிலையில அப்படி கீழே உட்காந்து பயந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நிற்கும் போது அதை பார்த்துட்டு மற்ற ஒயிட் கிளவுட் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த ரெட் கிளவுட் எல்லாம் என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், மறுபடியும் ஒரு அரைஸ் பண்ணுவான் பாருங்க. பார்த்தா கோஸ்ட் மாதிரி நிறைய ஷேடோஸ் வந்து நிற்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கொன்ன ஆத்மா எல்லாத்தையுமே கோஸ்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கான். அது அப்படியே வெளியே வந்து ஸ்வாட் எடுத்து அங்க இருக்க ரெட் கிளவுட் தலையை ஒரு தலையை துண்டா விட்டும் பாருங்க. சும்மா அள்ளு விட்டுரு எல்லாத்துக்குமே. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே கொன்றுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே பறந்து போய் அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண போவோம் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த ஒயிட் கிளவுட் அமைச்சரும் அந்த தலையில கட்சி போட்டிருக்கணும், என்னடா அது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஷேடோஸா இருக்கு. நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்கெலிட்டன் முதுகுல தட்டி ஏதோ ஒரு மேஜிக் பவரை அப்கிரேட் பண்ணனால நம்ம ஹீரோவால ஆத்மா ஷேடோஸ் எல்லாத்தையுமே உருவாக்க முடியுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான் அந்த ஆத்மா ஷேடோஸ் எல்லாத்தையுமே வச்சு. நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாருமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் இருக்க மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உடனே நம்ம அங்க போய் என்னென்ன பார்க்கணும், அங்க ஏதோ வெளிச்சம் தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருப்பான் பாருங்க. அங்க பார்த்தா அது வேற ஒண்ணும் இல்லைங்க, அதுதாங்க ரெட் கிளவுடோட இடம். அங்க பார்த்தா மம்மி மாதிரி நிறைய பேரை மூஞ்சு முகம் எல்லாம் கட்டு போட்டு வச்சு வருஷா நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா தெரிஞ்ச அந்த குவாக் இருக்கான் பாருங்க, அவன் தானே அந்த ரெட் கிளவுட் அமைச்சரு. அவன் என்னடா இது இவனை அழிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சு கடுப்புல இருப்பான். நான் சீக்கிரமா ஒரு மேஜிக் பண்ணி இவங்களை என்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்து நான் அவனோட பவர்ஃபுல்லா ஆகணும், நான் யாருன்னு அவனுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை காட்டலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு டேய் என்னடா எல்லாத்துக்குமே புத்தூர் கட்டு போட்டு வச்சிருக்க, என்ன எல்லாருமே பாத்ரூம் வலிக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து அந்த குவாக்கு டேய் நீ ஓவரா பேசுறடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆவான் பாருங்க. நம்ம ஹீரோ சண்டைக்கு வாடா பேசிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து ஒரு வீசுவாரு. அவன் டக்குன்னு அதை டாஜ் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கோவமா பேசிட்டு இருப்பான். அப்புறமா அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கண்ணெல்லாம் ரெட் ஆக்கி அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணா அவன் ரொம்ப வித்தியாசமா மாறிடுவான். சாதாரண மனுஷனா இருந்து எப்படி ஆனான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஷேடோஸ் அந்த கோஸ்ட் ஷேடோஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துருவாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த மம்மி மாதிரி கட்டு போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே உயிர் வந்து ஜாம்பி மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வேகமா வருவாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஸ்டேட்டஸ் அனுப்பி வைப்பான். நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ்க்கும் அந்த மம்மிஸ்க்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ் ஸ்வாட வச்சு அவங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குவாக் இருக்கான் பாருங்க, அவனோட அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஜாம்பி மாதிரி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். வெட்ட திரும்ப வந்து அந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா அந்த குவாக்கு பயங்கரமா ஏதோ தியானம் பண்ணி மேஜிக்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்படி இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு பாய்சனை ரிலீஸ் பண்ணி
பண்ணி ஒரு மாதிரி பண்ணுவார் பாருங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு இருப்பான் அந்த குவாக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வெடியா போடுவான் பாருங்க நம்ம ஹீரோ. அந்த இடமே வெடிச்சு சதறனதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை அந்த கோஸ்ட் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே அப்படியே பாதுகாப்பா பாத்துக்குவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியே தூசி தட்டி விட்டு கெத்தா நிற்கும் போது பார்த்தா அங்க நிக்கிறது யாருன்னா அந்த குவாக்கு தான். பார்க்கறதுக்கு பயங்கரமா நிக்கிறான். நம்ம ஹீரோ இவனை பார்த்தா சாதாரண மனுஷன் மாதிரி இல்லையே, இவங்கிட்ட என்ன பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் அப்படியே காத்துல பறந்துருவான். அவன் மனுஷன் மாதிரியா இருக்க மாட்டான், வித்தியாசமா இருப்பான். நான் யாரு நினைச்சேன், நான் தான்டா டீமன் காடோட அடிமை, என்கிட்டயே அவன் வேலையை காட்டிக்கிட்டியா, நான் டீமன் காடுக்கு உன்னை பலி கொடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கோவமா பேசுவான் அந்த குவாக்கு. நம்ம ஹீரோ அவனை பார்த்து நீ டீமன் காடோட அடிமைன்னா உன்னோட பவர் என்னன்னு இப்ப நான் பாத்துறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ செம ஃபன்னா சிரிச்சிட்டு இருப்பான். அப்பதான் அந்த குவாக்கு நம்ம ஹீரோ பார்த்து என்னோட பவர் என்னன்னு நினைக்கிறியா, நான் தான்டா வேம்பயர் லார்டு, டீமன் காடோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு, என்னோட சக்தியை பாக்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அப்படி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பாப்பான் பாருங்க. ரெட் ஃபேக்ஷன் சேர்ந்த குவாக்கு அவங்ககிட்ட இருக்க அந்த வேம்பயர் லார்டு பவரை யூஸ் பண்ணி அங்கிருந்து காத்தா மறைஞ்சு போய் வேற ஒரு டைரக்ஷன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரலான்னு பாப்பான். நம்ம ஹீரோ அவன் வரதை சென்ஸ் பண்ணிட்டு போன் வால், எலும்பால் உருவாக்கப்பட்ட வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவுறு மாதிரி, சின்ன செவுறு மாதிரி உருவாக்குவார் பாருங்க. அந்த இடத்துல வசமா லாக் ஆகிக்குவான். அவனோட கை ஃபுல்லா அந்த எலும்பு, ஷார்ப்பான எலும்பு கையிலே குத்தி லாக் ஆகி வச்சிரும். அதை பார்த்து சாக்காம அந்த குவாக்கு எப்படா நான் வரத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து மாயமா மறைஞ்சு வேற ஒரு இடத்துல இருந்து வரலான்னு பார்ப்பான். நம்ம ஹீரோ அதையும் கண்டுபிடிச்சு மறுபடியும் எலும்பால் உருவாக்கப்பட்ட வால் அப்படின்னு சொல்லிட்டு குத்தூசி மாதிரி செம ஷார்ப்பான வாழை திரும்பி உருவாக்க அந்த எலும்பெல்லாம் மறுபடியும் அவன் கையில நச்சுக்குன்னு குத்திக்கும். ரெண்டு கையில எலும்புலாம் குத்தி அவனுக்கு பயங்கரமா காயமாயிரும். நம்ம ஹீரோவை பார்த்து அந்த குவாக்கு டேய் நான் வரதை எப்படா கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கான விளையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசம் சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு கடுப்பா இருடா நான் என்னோட பவரை யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனோட பிளட் பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அப்படியே பிளட் எல்லாமே ஷார்ப்பா ஊசி மாதிரி கொண்டு வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க அவனோட அந்த கோஸ்ட் ஷேடோஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நிப்பான். அப்படியே மறுபடியும் அந்த முக்காடு போட்டு அந்த கருப்பு ஷேடோஸ் எல்லாம் முன்னாடி வந்து நிக்க அந்த குவாக்கு அவங்ககிட்ட இருந்து அந்த பிளட் ஷார்ப்பான ஊசி மாதிரி அட்டாக் பண்ண வைப்பான் பாருங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஷேடோஸ் எல்லாம் ஸ்வாட வச்சு அந்த ஊசி மாதிரி குத்திக்கிறத தட்டி விட்டுட்டு அவன் அட்டாக் பண்ண வரும் பாருங்க. அதை பார்த்து அந்த குவாக்கு டேய் என்னடா இது உன்னோட பவர் நான் நினைச்சத விட ரொம்ப வித்தியாசமா இருக்கடா அப்படின்னு அவன் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த ஷேடோ வந்து ஸ்வாட் எடுத்து ஒரு வீசும் பாருங்க. அந்த ஸ்வாட்ல இருந்து பயங்கரமான லைட்னிங் வரும். அதை பார்த்து பேன்னு முழிச்சுட்டு இருப்பான். அப்புறமா தான் தெரியுது அந்த ஷேடோ அவனை வெட்டினதுல கிட்கேட் ஆயிட்டான். கிட்கேட்னா அவனை 2 துண்டா பாதியா வெட்டிருச்சு. அவன் பாதி உடம்பு கீழே கிடக்கும். நம்ம ஹீரோ அவன்கிட்ட போய் டேய் நீ இந்த பவர் வச்சுட்டு என்ன தோக்கடிக்க நினைச்சியாடா சின்ன பையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆமா உங்ககிட்ட எப்படிடா அந்த வேம்பயர் லார்டு பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு அப்படி ஞாபகம் வரும் அந்த வேம்பயர் லார்டுங்கிறவன் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இருந்தான் பாத்தீங்களா அந்த உலகம், அந்த உலகத்துல இந்த வேம்பயர் அவங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல சின்ன பையனா இருக்கும்போதே அட்டாக் பண்ணியிருக்கான். அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா இந்த உலகத்திலயும் வேம்பயர் லார்டு இருக்கானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாக்கு கிட்ட டேய் இங்க டீமன் லார்டு வேம்பயர் லார்டுலாம் எப்படி இந்த ரியலாமுக்கு வந்தானுங்க, நான் இருக்கிற அந்த பழைய உலகத்திலேயே வந்தாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த குவாக்கு கிட்ட விசாரிச்சுக்கிட்டு ஒழுங்கா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாதி உடம்பு இருக்கும் அந்த உடம்புல இருக்க நெஞ்சிலே குத்திட்டு அவன் தலையை தூக்குவான் பாருங்க. தூக்கிட்டு டேய் ஒழுங்கா சொல்லிரு, இல்ல உன்னை அவ்வளவு சீக்கிரம் கொல்ல மாட்டேன், இந்த மாதிரி வழியில நீ துடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னோன்னே அந்த குவாக்கு என்ன கொன்னுடுறா டே நீ கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொன்னோன்னே அவன் மூஞ்சி ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுருப்பான் போல. அந்த ஸ்கின்னே ஒரிஜினல் இல்ல. அந்த ஸ்கின்னை அப்படி எடுத்து பார்ப்பான். பார்த்தா அவன் மூஞ்சே விகாரமா இருக்கும். நம்ம ஈரத்தை யோசிச்சு பார்த்தோம்னா தான் இதுக்கு முன்னாடி இந்த உடம்புல இருந்தா யூ இருக்கான் பாத்தீங்களா, அவனை கொண்டுட்டு இந்த குவாக்கு என்ன பண்ணிருக்கான் இந்த மத்த மம்மிங்களெல்லாம் ஒரு மாதிரி பண்ணா பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த உடம்பையும் வச்சு மம்மி மாதிரி அவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த மணியை அடிச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்பதான் நம்ம கீரை அவன் உடம்புல திரும்ப உயிரோட வந்திருக்கான். அதெல்லாம் மெமரி மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏய் உனக்கு சாவு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே போட்டு போயிடுறான். நம்ம ஹீரோக்கு இப்போ புதுசாக நிறைய ரிவார்ட்லாம் கிடச்சிருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி அங்கே இருக்க அவனோட ஸ்குவாட் கிட்ட எல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக இருப்பான். அப்படி கேட் பண்ணால் டீமன் லார்டு உலகத்தில் அங்கே நிறைய உருவம் இருக்காது, ஒரு வெளிச்சம் மாதிரி தான் இருக்கும். அந்த டீமன் லார்டு சக்தி எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. நம்மளோட அடிமை ஒருத்தன் செத்துட்டான், நம்ம சீக்கிரமா அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், அந்த யூ தான் ரொம்ப நம்மளுக்கு தடங்களா இருப்பான்னு நினைக்கிறேன், அவனை முதல்ல கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கேட் பண்ணா ஹோட்டல்ல நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அவனுங்க நம்ம ஹீரோ பார்த்து கிண்டல் அடிச்சிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோவை உருவி கேள்வி பண்ணி இவன்லாம் இங்க ஜெயிச்சிருக்க போறான், எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அந்த ஒயிட் கிளான சந்தவங்களா வந்து அவனை அடிச்சு வெளியே பத்தி விட்டுருவாங்க. ஐயா மனுஷருங்கயா தெரியாம சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பானுங்க. அங்க இருக்கவங்க டேய் அவர் தாண்டா எங்களை காப்பாத்தினாரு, அவர் தாண்டா இங்க கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வேலை பார்க்குற அந்த சாமு நம்ம ஹீரோ பார்க்க வந்தா இப்போ நம்ம ஹீரோ அப்படியே ஸ்லிம் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ மானா பவரை கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று திரட்டி இப்போ நல்லா மாசா ஸ்லிம் ஆயிட்டான். அப்ப நம்ம
ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட மானா பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். ஏன்னா இங்க அந்த டீமன் லார்டோட பவர் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சா பெரிய குழப்பம் வரும், அதை மறக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மானா பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அந்த மெமரியை மட்டும் அழிச்சு விட்டுருவான். அப்புறமா நம்ம ஹீரோ ரூமுக்கு போய் அவன் சம்மன் மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த வேம்பயர் லார்டோட அந்த ரெட் ஸ்டோன் கிடைக்கும். அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட மானா பவரை இன்க்ரீஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு வெப்பன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கெட் டிமென்ஷன், அதாவது டோரிமானோட பாக்கெட் மாதிரி இது ஒரு பாக்கெட் டிமென்ஷன், நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே உள்ள வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இதை ஓப்பன் பண்ணி உள்ள இருந்து ஒரு வெப்பன் எடுப்பான் பாருங்க, பயங்கரமான ஒரு கோடாரி. ஆனா அந்த வெப்பனை நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியாது, அதாவது ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு இன்னும் நிறைய மானா தேவைப்படும். அதனால நம்ம ஹீரோ இதை இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ள வச்சுட்டு இதுக்கு முன்னாடி அந்த ரெட் பேக்ஷன்ல நிறைய பேரை போட்டு தரலாம் பாத்தீங்களா, அவங்களோட உடம்பு எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து இவங்களை வச்சு ஒரு சம்பவம் பண்ணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த ரெட் பேக்ஷன் ஆட்கள் எல்லாத்தையுமே செத்து போனவங்களை உடனே சம்மன் பண்ணோன்னே அவனுக்கு எலும்பு கூட இருந்துச்சு நிப்பானுங்க, நிறைய பேர் நிப்பானுங்க. நம்ம ஹீரோ எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே என்னால நிறைய பேரை சம்மன் பண்ண முடியுது, ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருக்கானுங்க, சரி எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மனை கேன்சல் பண்ணிட்டு படுத்து தூங்கலாம் போகும்போது இதுக்கு முன்னாடி இந்த குவாக்கு நம்ம ஹீரோட உடம்ப மம்மி மாதிரி ட்ரை பண்ணி சடங்கலாம் பண்ணிருப்பான் இல்லைங்களா, அதனால என்ன ஆகுது, நம்ம ஹீரோட ஆத்மா அப்படியே உடம்பு விட்டு வெளியே போற மாதிரி இருக்கு. பட்டார்னு ஆட்டு மந்திரங்களை யூஸ் பண்ண மாதிரி நம்ம ஹீரோட ஆவியை உடம்பு விட்டு வெளியே போயிருது. அப்படியே வேற ஒரு உலகத்துல போய் நின்னா அந்த இடம் ஃபுல்லா ஒரே வெள்ளையா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த நெஜ உலகத்துல இருந்தா பாத்தீங்களா, வேற ஒரு உலகத்துல, அந்த உலகத்துல நம்ம ஹீரோ வாழ்ந்த வாழ்க்கையை யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ ஒரு அனாதையா இருந்திருக்கான், அப்படியே அனாதையில இருந்து ஹண்டர் ஆகி அந்த கில்டு மாஸ்டர் கூட வளர்ந்து அந்த கில்டு மாஸ்டரே சண்டை போட்டு இப்ப இந்த உலகத்துக்கு வந்திருக்கான். அப்படி யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த உடம்போட உண்மையான ஆத்மா இருக்கான் பாத்தீங்களா, அந்த உண்மையான யூ அவன் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்று, டே என்னடா உன்னோட உடம்ப யூஸ் பண்ணிட்டு என்ன பழி வாங்க போறியாடா அப்படின்னு கேட்டேன். அதை கேட்ட அந்த யூவும் இல்ல நான் உனக்கு முக்கியமான விஷயத்தை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கடல் மாதிரி இருக்கும், அந்த கடலையே ரெண்டா பிளந்து அதுக்கு நடுவில் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த யூ உண்மையான யூ இருக்கான் பாத்தீங்களா, பழைய யூ சொல்லிட்டு இருப்பான், நீ இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாவும் பயமில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் இந்த ரெட் ஸ்டோன் இருக்கு பத்தியா, இதனாலதான் நான் அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், இது அங்கேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது அதை கேட்ட அந்த பழைய யூ நான் இப்போ உனக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் வைக்க போறேன், நீ இதுக்குள்ள போய் நீ பயமே இல்லாம பயத்தை தூக்கி எறியவனா இருக்கணும்னு சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ பயமா எனக்கா சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள போவான் பாருங்க, அந்த யூ அனுப்பிடுவான். உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு பாஸ்ட் மாதிரி ஒரு கேம் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அவன் உயிரோடு இருக்கான் அந்த குவாக்கு, அவன் மணி அடிச்சு நம்ம ஹீரோவை மம்மி மாதிரி அப்படி கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோவும் அவன் கண்ட்ரோல்ல போயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே கொள்வான். அவன் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ண எல்லாத்தையுமே வெட்டி வீசி அந்த இடமே ரத்த கலரியா இருக்கும். அவன் வெறும் மணி அடிச்சே நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி மத்த கிளான் எல்லா கிளானுக்கிட்டே போய் நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசி அவங்களோட சக்தி எல்லாத்தையுமே எடுத்துப்பான் பாருங்க. அவன் மணி அடிச்சு நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணிருக்க அப்புறம் அந்த ரெட் ஃபேக்ஷன் வச்சு அந்த ஊரையே எரிச்சிருவானுங்க. அங்க இருக்க மத்த எல்லா ஊரையும் எரிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெட் ஃபேக்ஷன் மீட்டிங் மாதிரி போட்டோன்னே முகமுடி போட்டு ஒருத்தன் லீடர் மாதிரி முன்னாடி நின்றுட்டு இருப்பான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ இவன் தான் எல்லாத்துக்குமே லீடர் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து வேகமா அவனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. அந்த லீடர் நம்ம ஹீரோட ஸ்வாடே அப்படி கையை வச்சு உடச்சு விட்டுருவான். உடச்சு விட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு நீ எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆகாதவன்டா, உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்ப நம்ம ஹீரோ அவனோட சட்டையோட சேர்த்து அவன் மாஸ்கையும் உடச்சி வெட்டி விட்டுருவான். உடனே அவன் உன்னால என் மாஸ்கை மட்டும் தான் உடைக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே ஸ்வாடை வச்சு குத்தி நம்ம ஹீரோவையே கொட்டுருவான். அப்படியே நம்ம ஹீரோ அந்த ரியாலிட்டி முடிஞ்சோடனே பட்டுன்னு அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து விழுந்துருவான். என்னடா இது கருமாந்திரமா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே செம கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்படி நம்ம ஹீரோ இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த உண்மையான யூ கிட்ட அங்க என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு இதுக்கப்புறம் பயம் இல்ல, பயம் கிடையாது பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்கத்தை வந்து முடிச்சிருவாரு. திருப்ப ரியாலிட்டிக்கே வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சே என்னடா இது கன்றாவியான கனவு, இந்த மாதிரி உண்மையில நடந்துடவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு அப்படியே வெளியே வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட கிளான்ல இருக்கவங்க தலையில வெள்ளை கச்சு பட்டிருக்கான் பாருங்க. இவன் நிறைய மக்களை கூப்பிட்டு வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப காட்டு வழியா ஊருக்கு வரலான்னு வந்துட்டு இருக்கும்போது அங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ அங்க ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அந்த சின்ன பொண்ணு இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க நிறைய பேர் குதிரையில வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா பச்சை கொடியில மான் படம் போட்டிருக்கு. அவனுங்க ஒரு கிளானை சேர்ந்தவனுங்க. அவனுங்க இங்க வந்தோடனே டேய் நான் யாரும் தெரியடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தவன் மூஞ்சில புள்ளி வச்சுட்டு இருக்கவன் அவன் கேட்டோன்னே இங்க தலையில கச்சி கட்டி இருக்கவன் ஐயோ நீங்களா வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு டுவாக் ஜின் நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டு இருப்பான். அதுக்கு அவனும் டே நீங்க இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டுவாக் ஜின் மூஞ்சில புள்ளிய வச்சவன் கேட்டோன்னே அதை கேட்டு அந்த தலையில கச்சி கட்டி இருக்கவன் நாங்க இங்க வணிகத்தெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த மூஞ்சில புள்ளி வச்சிருக்கவன் அப்படியா அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு தலையில கச்சி கட்டிருக்கேன். நீங்க என்னங்க சொல்றீங்க, ரெஸ்ட் இன் பீஸா, நாங்க இங்க ரெஸ்ட் எடுக்க தாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் தெரியுது அந்த டுவாக் ஜின் மூஞ்சில புள்ளி வச்சிருக்கவன் வேணும்னே வம்புலுக்கிறதுக்கு அங்க வந்திருக்கான். அந்த தலையில கச்சி கட்டிக்கிறவன் எவ்வளவு பேசியுமே கூட இருக்கவன்ட்ட டேய் என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க, கூட இருக்கவன் நக்கல் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேல இவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான். அதை பார்த்துட்டு அந்த தலையில கச்சி கட்டிக்கிறவன் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி காப்பாத்தி விட்டுருவான் கூட இருக்கவனை. என்ன அவன் கூட பேசிட்டு இருக்கும் போதே மக்களை பாதுகாக்காம மக்கள் மேல தாக்குதல் நடத்துறானே அப்படி தலையில கச்சி கட்டிக்கிறவன் அதை
பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொண்ணு அந்த குவாக்கு மூஞ்சில புள்ளி வச்சிருக்கவன் தூக்கிட்டு போய் கழுத்துல கத்திய வச்சு, இங்க பாரு நீ எங்களோட பொருளை திருடி இருக்க உண்மைதானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கத்திய வச்சு அந்த பொண்ணுகிட்ட வம்பிழுத்துட்டு இருப்பான். அதை பார்த்து தலையில கச்சி கட்டிக்கிறவன், விட்டுருங்கய்யா அது குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். பட்டார்னு அந்த பொண்ணை பிடிச்சிட்டு, டேய் ஆமா உங்க லீடர் ஒருத்தர் இருப்பான் கிங்கு யூன்னு ஒருத்தன், அவனை இங்க வர சொல்லு, வந்து இந்த பொண்ணை காப்பாத்திக்க சொல்லுடா அப்படின்னு அந்த பொண்ணை கொல்ற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. பட்டார்னு பார்த்தா ஒரு கல்லு வந்து அவன் கையில் அடிக்கும். பட்டார்னு ஐயோ கையே அப்படின்னு சொல்லிட்டு உதறிடுவான். அந்த சின்ன பொண்ணு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிரும். யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். காட்டுக்குள்ள இருந்து சும்மா மாசா வருவாரு. கூடயே நம்ம ஹீரோக்கு புதுசா ஏதோ கருப்பு குதிரை மாதிரி அதோட பவர் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும், அதுவும் கூட வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா தெருநாய்ங்க ரொம்ப குறைக்கிற மாதிரி இருக்குது, சொறி பிடிச்ச நாய்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசா வந்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த டுவாக் ஜின் கூட இருக்கிறவன், ஏய் என்ன தைரியம் தான் இங்க கிளான் மாஸ்டர் மேலேயே கல்ல கொண்டு அடிப்ப, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ, சொறி நாயை கல்ல கொண்டு அடிச்சாதான்டா அது பேச்ச கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேத்தா சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா அந்த டுவாக் ஜின் நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க நாங்க வம்புலுக்கு வரல, அந்த சின்ன பொண்ணு எங்க பொருளை திருடிட்டா அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம ஹீரோ, அவளா ஒன்னும் திருடல, இரு நான் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையில ஆல்கஹால் ஊத்தி ட்ரேஸ் எது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, பாரு கை சுத்தமா இருக்கு, இந்த பொண்ணு எது மேலேயுமே கையை வைக்கல, அப்படி கை வச்சா டஸ்டா இருந்திருக்குண்டா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டுட்டு அப்படியே புதுசா எவன் திருடான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டுவாக் ஜின் கூட இருக்கவன் தான் திருடி இருக்கான்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் ஐயா நான் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த டுவாக் ஜின் அவனை போட்டு ஒரே அடி. அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஷாக் இருக்கும்போது அந்த டுவாக் ஜின் நம்ம ஹீரோவை பார்த்து திரும்பி பார்த்து, சரி நம்ம ஒரு டீலிங் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முறைச்சிக்கிட்டு பேசிட்டு இருப்பான். பட்டார்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஸ்வாட் எடுத்து அவன் கையை துண்டா வெட்டிடுவான். அதை அந்த டுவாக் ஜின் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். நம்ம ஹீரோ சடனா போய் அவன் கையை ஒரே வெட்டு, கையை சும்மா தனியா பறந்து போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் நீ இந்த சின்ன பொண்ணை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்ட, அதுக்கு தான்டா இது, எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு, எனக்கு சுத்தமா பொறுமை கிடையாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கையை துண்டா வெட்டிடுவாரு. நம்ம ஹீரோ அந்த டுவாக் ஜினோட கையை வெட்டினதுக்கு அப்புறம் அவனோட ஃபேக்ஷன் ஆளுங்க அவன் இருக்க இடத்துக்கே கூட்டு போயிறாங்க. கையை உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டு அப்படி பெட்ல படுக்க வச்சோன்னே அந்த கிளானோட லீடர் அவனோட அப்பா வந்துட்டு, என்னடா இது என் பையனோட கையை வெட்டிட்டானா, எவன்டா அவன் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ இவன் தான் வெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அவங்க அப்பா கடுப்பான், ஏன்டா இத்தனை பேர் இருக்கீங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையா, அவன் அந்த அளவுக்கு ரொம்ப பலசாலியாடா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது, ஆமாங்க அவன் ரொம்ப பலசாலியா இருந்தா அவனை தடுக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அவங்க அப்பா கடுப்பாயி, இல்லடா நான் விட மாட்டேன், அவனை ஒரு நாள் என் பையனுக்கு கை போன மாதிரி அவனோட 2 கையும் துண்டு துண்டா வெட்டி போட போறேன், இதுக்காக நான் பழி வாங்கியே திருவேன்டா அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு அந்த டுவாக் ஜின் மூஞ்சில புள்ளி வச்சவன், ஆமா நானும் அவனை கொன்னே திருவேன், விட மாட்டேன்டா உன்னையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல கடுப்பா இருப்பானுங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சட்டசபை மாநாடு போட்டு வச்சிருப்பாப்ல, எல்லாத்தையுமே பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எதிராக நிறைய பேர் இருக்காங்க, நம்மள நிறைய பேர் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம விடவே கூடாது, அதுக்காக நம்ம ஒரு புது படையை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னேன். அதை கேட்டு அவங்களா சாக்காவாங்க, என்னது படை உருவாக்கணுமா, என்ன பண்ணணும், அவங்கள ஏதாச்சும் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமா நான் அவங்களுக்கு எதிராக செயல்பட போறேன், நம்மளை யாருமே அவமானப்படுத்தக்கூடாது, நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு பில்டிங்ல ஒரு பொண்ணு ஜன்னல் வழியா அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பா ஏதோ ஒரு விஷயத்த. அவங்க கிட்ட பின்னாடி ஒருத்தன் வந்து டேங் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பட்டார்னு அடிச்சு, என்னோட உண்மையான பேரை சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்ன நம்பர் 1 கூப்பிடுன்னு சொல்லுவா. அவன் ரெட் பேக்சன் அந்த குவாக் இருந்தான் பாத்தீங்களா, அவனோட ஆள் மாதிரி தெரியறா. அவனோட பேரு ஜியங், அவன் இந்த பொண்ணு கூட தான் வேலை பார்க்கறான், இவனும் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் தான். நம்ம ஹீரோவை தான் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை மட்டிட்டே இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஊருக்குள்ள ஒரு மஞ்சள் ட்ரெஸ் போட்ட பொண்ணு நடந்து போயிட்டு இருப்பா, கூட இன்னொருத்தன் நடந்து போயிட்டு இருப்பான். அவங்க வாழ்க்கை மாற மாட்டேங்குது, என்ன பண்றது தெரியல, வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அங்க பார்த்தா கூட்டமா இருப்பாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா ஒரு நோட்டீஸ் போர்டு விட்டு இருக்கும், என்னன்னா எங்களுக்கு புதுசா கார்ட்ஸ் வேணும், நாங்க வேலைக்கு எடுக்கிறோம், ஆண் பெண் வித்தியாசம் இல்ல, உங்களுக்கு விருப்பம் வந்தா வந்து இன்டர்வியூல கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க தகுதியா இருந்தா நாங்க உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நோட்டீஸ் போர்டு போட்டிருக்கோம். அதை பார்த்து இந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்கவனும் கூட இருக்கவனும் கண்டிப்பா இதுக்கு போய் ஆகணும், இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அப்ப இன்டர்வியூ நடக்கிற நாள் வரிசையா நிறைய பேர் கூட்டம் பண்ணிப்பாங்க. அந்த தலையில கட்சி கட்டியிருக்கவன், வந்துட்டீங்களா எல்லாரும் வரிசையில் நில்லுங்க, நாங்க உங்களை ஒவ்வொருத்தரா கூப்பிடுவோம், உள்ள வந்து இன்டர்வியூல செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிடுவான். இந்த பக்கம் பார்த்தா வரிசையா நிறைய பேர் வித்தியாசமா வேற ஒரு இடத்துல இருந்தா வந்திருப்பாங்க. அங்க ஒரு மொட்டை தலையன் தடியன் இருப்பான் பாருங்க, இவன் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரூப்பை சேர்ந்தவன். இவனோட பேரு 5 டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுனடா 6 முகம்னு கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன 5 நாய், இவனோட பேரு 5 நாய். இந்த 5 நாய் மொட்டை தலையன் அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரூப்பே கூப்பிட்டு வந்திருப்பான். அவனுங்கெல்லாம் நம்ம தான் இங்க செலக்ட் ஆக போறோம், இவனுங்களா வேஸ்ட் அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த 5 நாய் மொட்டை தலையன் என்ன பண்ணுவான், மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவகிட்ட போயிட்டு நீங்க ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க, நீங்களா அதுக்கு இங்க வந்திருக்கீங்க, நாங்க தான் இங்க செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கையில பெரிய கத்தி வச்சு பேசிட்டு இருப்பானா. அப்ப அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு கிட்ட இருக்கவன், ஐயோ என்ன சொல்றீங்க, எங்களை கொண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை பார்த்து பயந்து அவனோட காலில் விழுவான். அவனோட காலில் விழுந்தது மட்டும் இல்லாம அங்க இன்டர்வியூக்கு வந்த எல்லாரும் காலையும் போய் விழுவான், ஐயா எங்களை கொண்டாதீங்க,
கொண்டாதீங்க, ஐயா எங்களை கொண்டாதீங்க, ஐயா எங்களை கொண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தோடனே அதை கேட்டு அந்த 5 நாய் மொட்டை தலையன், டேய் என்னடா பைத்தியக்கார நாயே, இன்டர்வியூல தானே செலக்ட் ஆகும்னு சொன்னேன், ஒன்னே எதிராக கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா என்ன கொல்ல மாட்டீங்களா, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அவன் ரொம்ப பயந்தாங்கோலியா இருப்பான் போல இருக்கு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அவங்களோட ஆட்களும் உட்காந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டெட்பூல் 2ல எப்படி இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள வந்து நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரங்கள்லாம் நாங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு இல்ல நீங்களா வேலைக்கே ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே சொல்லிடுவான். அதை கேட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கள்கிட்ட நீங்க எந்த கேள்வியும் கேட்கல, ட்ரைனிங் எதுவும் பார்க்கல, அதுக்கு முன்னாடி எப்படி வேணா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறேன். நம்ம ஹீரோ கோவப்படுவான் பாருங்க, சும்மா அவனோட மேஜிக் பவர் வெறித்தனமா இருக்கும், மானம் அள்ளும். அதை பார்த்துட்டு பயந்து போய் சரிங்க நாங்க போயிடுறோங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிடுவாங்க. அப்புறமா பார்த்தா அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு அந்த அவனும் வருவாங்களா, கூட இருக்கவங்க 2 பேரும் வந்து நின்னோன்னே நம்ம ஹீரோ சரி நீங்க எதுக்காக இங்க வந்து சேரணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு நான் கண்டிப்பா ஒரு பெரிய வீராங்கனையா மாறணும், நான் இந்த ஊரையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா நல்ல பதில் தான், சரி நான் உன்னை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்துறேன், வெயிட்டிங் லிஸ்ட்ல இரு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு கடுப்பாய் என்னது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு பேச வரும்போது டபால்னு கூட இருக்கவன் தலையில அடிச்சு ஏமா இருமா பொறுமையா இருமா, இல்லைங்க நீங்க வெயிட்டிங் லிஸ்ட் போட்டது ரொம்ப சந்தோஷங்க, நாங்க காத்திருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டே போயிருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவங்களோட நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண நைட் டைம் ஹெவன் பார்லர், அங்க சாப்பாட்டுக்கு நிறைய டெலிவரிக்காக ஒருத்தர் எடுத்து வந்திருக்கான். அந்த பார்லர் கொஞ்சம் குஸ்கா பார்லர் போல. அங்க வந்துட்டு ஏமா என்னம்மா ஆர்டர் பண்ணிட்டு யாருமே வெளியே வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு சாரி பிஸியா இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் இங்க அந்த பார்லருக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். அங்க சுத்தி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ நம்ம கடைசி வரைக்கும் பேசிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா மப்ப போட்டு மயங்கிடுவான். அதை பார்த்து அந்த பொண்ணுங்கள்லாம் இவன் உருவம் மட்டும் தான்டா மாறி இருக்குது, வேற ஒண்ணுமே மாறல, அப்படியே தான் இருக்கான், ஒன்னுத்துக்கு ஆகாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் அங்க இருந்து நம்ம ஹீரோவை ஒரு தத்தி நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஹீரோ மறுபடியும் முழிச்சிட்டு அப்பா இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பெரும்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது பேட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு ரிவார்டு கிடைக்கும். அது என்னன்னா நம்ம ஹீரோவால குளோனை உருவாக்கிக்க முடியும், நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்கிக்க முடியும், சத்தமே இல்லாம யாரு கண்ணுக்கு தெரியாம ஸ்பீடா போக முடியும். அந்த மாதிரி 2 இது கிடைச்சோன்னே இது நல்லா இருக்கே அப்படின்னா உடனே அந்த டீமன் கார்டு என்னென்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு டூப்ளிகேட் உருவாக்கிடுவான். ஏன்னா இங்க இருந்து நான் கிளம்புனா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டூப்ளிகேட்டை கிளம்பி விட்டு நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அங்கேயே இருக்கும். இங்க நம்ம ஹீரோ டூப்ளிகேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த முகமுடியை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புவான். அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் காட்டுக்குள்ள ஒரு கறிக்கடை இருக்கு. காட்டுக்குள்ள எதுக்குடா கறிக்கடை வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு காட்டுக்குள்ள கறிக்கடை இருக்கு. அந்த கறிக்கடைக்கு அடியில பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல நிறைய பொண்ணுங்கள ஜெயில போட்டு வச்சிருக்கானுங்க. அவங்க எல்லாம் எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க ஒருத்த மொட்டத்துல இருப்பான். அவன் சொல்லுவான் உங்களை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன், உங்களை டீமன் கார்டுக்கு பலி கொடுக்க தான் நீங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க தனியா 2 பொண்ணுங்களை கழுத்தை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பான். அவங்க எங்களுக்கு தாகமா இருக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருந்தாலுமே அவங்க கிட்ட போய் தண்ணியா உனக்கெல்லாம் எதுக்குமா தண்ணி, நீயே டீமன் கார்டுக்கு தண்ணி மாதிரி தான், அவர் உன்னை குடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கார்டுக்கு பலி கொடுக்கறதுக்கு தான் அந்த பொண்ணுகள் எல்லாத்தையுமே ஜெயில் மாதிரி அடைச்சு வச்சிருக்கானுங்க. அங்க அந்த மொட்டத்துல என்னடா திடீர்னு அமைதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்டார்னு திரும்பி பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவன் தலையை துண்டா வெட்டிடுவாரு. அங்க நம்ம ஹீரோ அந்த காவலாளி எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இங்க மாசா வந்து நின்று இருக்கும்போது அந்த பொண்ணுங்களை எல்லாம் பார்த்துட்டு இவங்களை முதல்ல காப்பாத்தி ஆகணும், ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட விஷம் கலந்துருக்கு, அவங்க உடம்புல இருந்து விஷத்தை உரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விஷத்தை உறிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் உள்ள என்னடா பொண்ணுங்களுக்கு பலி கொடுக்கறதுக்காக கூட்டு வரல, எவ்வளவு நேரம் ஆகுது, சீக்கிரமா கூட்டு வந்து டீமன் கார்டுக்கு பலி கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நிறைய பேர் கத்திட்டு இருக்கும்போது டேய் சீக்கிரம் போய் அவனை கூட்டு வாடா, என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு, கொஞ்சம் ஜாக்கிரதை, இந்த மாதிரி லேட் ஆயிருக்காது, இந்த தடவை லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒருத்தன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை திறந்துட்டு வெளியே போகலான்னு போவான் பாருங்க. பட்டாருன்னு ஒரு எலும்பு அவனோட நெஞ்சில் அடிச்சு அவன் பறந்து போய் விழுவான் பாருங்க. யாருன்னு பார்த்தா வேற யாருல நம்ம ஹீரோ தான். அங்க இருக்க ஒரு தடியன் கையில அவனோட மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி டேய் யாருன்னு சொல்லு, ஒழுங்கா யாருன்னு சொல்லு, இல்ல அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தனியா அங்கிருந்து வரத பார்த்துட்டு என்னடா தனியா வரியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் தனியா வந்திருக்கா, இவனை வச்சு நல்லா ஃபன் பண்ண அப்படிதான் பாய்ஸ், நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிருக்கு, ஆமா என்ன தைரியம் தான் நீ தனியா வருவ அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் நான் இங்க தனியா வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என் கையாலேயே உங்க எல்லாத்தையுமே கொள்றதுக்கு தான்டா, அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ 2 சைடு போர்ட்டல் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து சின்ன சின்ன ஷார்ப்பான எலும்பெல்லாம் வர வச்சு அட்டாக் பண்றதுக்காக செம ஸ்பீடா கொண்டு போவாரு. அப்படி ஸ்பீடா அவங்களை அட்டாக் பண்ண போது குறுக்க ஒரு மொட்டையை வந்து ஸ்வாட வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். அந்த அளவுக்கு இவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு. அப்புறமா அந்த மொட்டையை ஒருத்தன் பார்த்தா 3 பேர் இருக்கானுங்க. 3 பேரும் மொட்டை அடிச்சு தான் நிக்கிறாங்க. அவங்க 3 பேரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக பறந்து வருவானுங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக் அப்படியே டாஜ் பண்ணிட்டு நிக்கும் போது தான் தெரியுது அங்க நிக்கிறது 3 மொட்டை இல்லைங்க 6 மொட்டை. வேலைக்கு வரும்போதே மொட்டை அடிச்சு விட்டுருவான் போல இருக்கு. எல்லாத்துக்குமே மொட்டையா இருக்குது. அந்த 6 மொட்டையும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக சுத்தி உழைச்சிருவானுங்க. அவனுங்க அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தொப்பி தலையன்
டேய் இவங்க கிட்ட நீ மாட்டின அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலா பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ணும்போது அவங்களோட அட்டாக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ டாஜ் பண்ணிட்டு திரும்பவும் அட்டாக் பண்ணுவாரு. இருந்தாலும் அவனுங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சதுனால நம்ம ஹீரோட அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டு சாகாம அப்படியே நின்றுட்டு திரும்ப சண்டை போடுறதுக்காக வந்துட்டு இருப்பானுங்க. அந்த 6 மூட்டையும் மறுபடியும் நம்ம ஹீரோவை சுத்து போட்டு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியா இதோட முடிச்சுக்கலாம் வாங்கடா அப்படி நம்ம ஹீரோ தண்டர் ஸ்வாட் 12th ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாத்தையுமே அந்த மொட்டை தலையும் எல்லாத்தையுமே கிட்கேட் மாதிரி பாதி பாதியா வெட்டிடுவாரு. அவனுக்கு உடம்ப பாதி பாதியா வெட்டுவாரு பாருங்க. அப்புறமா அவனுக்கு செத்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அங்க ஒரு தொப்பி தலைவன் என்ன பாத்தீங்களா, அவன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் ரத்த வளத்துல பாதி உடம்பு பிஞ்சு போய் இறந்து கிடப்பாங்க. அதை பார்த்து கடுப்பாயி இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டா, என்னோட டீமன் லார்ட் எனக்கு கொடுத்த சக்தியை நான் யூஸ் பண்ண போறேன், சக்தி கொடு அப்படி சொன்னோன்னே அவன்கிட்ட இருந்து ஒரு மேஜிக் பவர் பயங்கரமா வெளியே வந்துட்டு இருக்கும். அவனோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கும். என்னடா பச்சை கலர்ல மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அமேசிங் ஸ்பைடர்மேன்ல வர மாதிரி ஒரு பெரிய சைஸ் பச்சை கலர் பள்ளியாவே மாறிடுவான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ நினைச்சாண்டா இன்னும் அந்த டீமன் நாடு என்னென்ன கருமத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெரிய சைஸ் பள்ளியா மாறினா பாத்தீங்களா, அவன் டேய் என் நகத்தை வச்சு உன்னை எப்படி கொல்ற மாறுறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ் அப்படி டாஜ் பண்ணிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த பள்ளி மண்டையன் டேய் என்னோட அட்டாக்கை எப்படிடா நீ டாஜ் பண்ண, இதுக்கு வாய்ப்பே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அதோட விடாம மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ பார்த்து நீ இன்னைக்கு கண்டிப்பா சாக தான் போற, இந்த அட்டாக்கை நீ டாஜ் பண்ணது ஏதோ ஒரு லக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண வருவான். அவன் வேகமா வெறி கொண்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க அந்த ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அட்டாக் பண்ணுவான். அந்த ஸ்வாடை ஓங்கி அடிப்பான் பாருங்க. அந்த பள்ளி மண்டையன் அடிச்சடியில் என்னாச்சு, அந்த ஸ்வாடு 2ஆ உடஞ்சு போச்சு. அதை நம்ம ஹீரோ சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அதை பார்த்துட்டு அந்த பள்ளி ஆஹாஹா அப்படி சிரிச்சுட்டு வாயை துறப்பான் பாருங்க. வாயிலிருந்து பச்சை கலர்ல ஏதோ லிக்விட் மாதிரி வெளியே வரும். நம்ம ஹீரோ அது மேலே படாம அப்படியே அந்த பக்கம் நகுண்டு போயிடுவான். நகுண்டு போயிட்டு அவன் மூஞ்சிலே ஓங்கி ஒரு மிதிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பள்ளி கக்குனா பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் லிக்விடு அது அந்த பக்கம் அந்த கல்லு கதவுலலாம் போய் படும். பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது சாதாரண பச்சை கலர் லிக்விடு இல்லைங்க, அது எச்ச கிடையாது, அது ஒரு ஆசிடு. அந்த கல்லுலாம் பட்ட உடனே அது அப்படியே உருகி எப்படி புகையா போகுது பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா அது இந்த பள்ளி மண்டையன்ட்ட இன்னும் எத்தனை சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பள்ளி தலையை எந்திரிச்சு நின்று டேய் ஒன்ன மாதிரி ஒரு வீரன் ஸ்வாடு இல்லாம எப்படா சண்டை போடுவான், ஸ்வாடு இல்லாம நீ என்கிட்ட தோக்கத்தான் போற, சாகிறதுக்கு ரெடியாடுறா ஓஹோ அப்படி சொல்லிட்டு அவனோட கோண வாயை வச்சு சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உடனே ஒரு மேஜிக் போர்ட்டலை கிரியேட் பண்ணி தம்பி நான் இன்னும் சண்டை போடவே ஆரம்பிக்கலப்பா அப்படின்னு அந்த பாக்கெட் டைமண்ட்ஸுங்க அது அந்த பாக்கெட் டைமண்ட்ஸை ஓப்பன் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எடுத்தான் பார்த்தீங்களா ஒரு பெரிய சைஸ் டெத்து கோடாரி மாதிரி அந்த கோடாரியை திருப்பி எடுப்பான் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட இருந்த மானா பவர்னால இதோட பவர் இன்னும் ஃபுல்லாக அன்லாக் ஆகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வச்சிருப்பான். ஆனால் இப்போ வேற வழியில் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்தோன்னா அதை பார்த்துட்டு அந்த பள்ளி மண்டையன் என்னடா இது இவங்கிட்ட ரொம்ப வித்தியாசமான பவர்லாம் இருக்கு, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, என்னால் இதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். கடுப்பாயிட்டு டேய் நான் உன்னை துண்டு துண்டா வெட்டுறான் பாருடா, உன்னை அப்படியே காலையில சாப்பாட்டுக்கு நான் ரெடி பண்ணி சாப்பிட போறேன்டா அப்படின்னு வாயை பொழந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வருவான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ அந்த கோடரை வச்சு திருப்ப தடுத்துட்டு அடிப்பான் பாருங்க. அப்படி திருப்பி தடுத்துட்டு அடிக்கும் போது இந்த பள்ளித்தலையோட கைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகுன்னு பார்த்தா அவனுக்கு ஒன்றும் ஆகல, அந்த கோடாரிக்கு ஒன்றும் ஆகல. இருந்தாலும் இந்த பள்ளித்தலையை ரொம்பவே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கான். திரும்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வரும்போது நம்ம ஹீரோ திருப்ப அந்த கோடரை வச்சு தடுத்து நின்று அடிச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி 2 பேர்த்துக்குள்ள பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்கும். கோடரை வச்சு நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த பள்ளித்தலையை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலுமே நம்ம ஹீரோ கோடாரி வச்சு தடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பள்ளித்தலையை கடுப்பாகி டேய் எனக்கு கடுப்பாகுதுடா அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்குள்ள இருந்து மறுபடியும் ஆசிட்டா பயங்கரமா இன்னும் நிறைய சின்ன சின்ன லிக்விடா அனுப்புவான் பாருங்க. அது செம ஸ்பீடா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும். நம்ம ஹீரோ இதோட இதை முடிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்த அந்த கோடாரியை வச்சுட்டு ஃபுல் பவர் அன்லாக் பண்ற மாதிரி மானா பவர் வெளியே கொண்டு வருவார் பாருங்க. அது மூலமா சுத்தி ஒரு சீல்டே உருவாக்கி அந்த ஆசிட் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டி அதை அப்படியே திருப்ப அடிச்சு விரட்டி விட்டுருவாரு. அந்த ஆசிட் எல்லாம் பறந்து போயிடும். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த பள்ளி மண்டையன் ஐயோ இவங்கிட்ட ஜெயிக்க முடியாது போல இருக்கு, கிட்டு கிட்டு நடுக்குதுடா கை காலம் நடுக்குது, இப்ப என்ன பண்றது, இங்க இருந்து எப்பயாச்சும் தப்பிச்சு போயிரு, ஐயோ இந்த சனிய கால் வேற என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, என்னாச்சு தெரியலையே என்னால் நகர முடியலையே அந்த அளவுக்கால பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா மாசா வந்து அவனை கொல்றதுக்கு வந்து நிப்பாரு அந்த டெத்து கோடாயை வச்சுட்டு. அதை பார்த்துட்டு ஐயா என்னை விட்டுருங்கய்யா, என்னை மன்னிச்சு விட்டுருங்கய்யா, என் வாழ்க்கையை விட்டுருங்கய்யா, உயிரோட விட்டுருங்கய்யா அப்படி கெஞ்சும் போது பட்டாரு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு கோடாரி எடுத்து அவனோட நாக்கிலே வைப்பாரு. சொச்சோ பேசக்கூடாது அமைதியா இருங்க,
சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு கோடாரி வச்சு அவன் தலையை துண்டா வெட்டி கொன்றுவாரு. எனக்கு பள்ளினா சுத்தமா பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கொண்டு முடிச்சுட்டு அந்த பக்கம் இன்னொரு கதவு இருக்கும். சீக்கிரமா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அங்க இருக்க பொண்ணுங்களை சீக்கிரமா காப்பாத்தி இங்கிருந்து கூட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க கதவை திறந்துட்டு பார்த்தா சும்மா பல பலன்னு மின்னுது. நிறைய தங்கம், அவ்வளோ தங்கம் அங்க இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அட இளவே இவங்ககிட்ட எப்படா இந்த அளவுக்கு தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே சாக்காயிருவான். இப்ப நம்ம ஹீரோ உள்ள புந்து அடிச்சு கொண்டது கவுலான் குரூப். அவனுங்க மறுபடியும் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்க முன்னாடி பார்த்தா மூஞ்சில கோடு போட்டு ஒரு வயசான ஆள் தான் லீடர் போல. அவங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க இருக்கவங்கலாம் நம்ம டீம்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டாங்க, அதுவும் ஒருத்தன் தான் பொண்ணுகள் எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விவரமா சொல்லிட்டு இருக்கிறது கேட்டு அந்த மூஞ்சில கோடு போட்டுருக்கவரு கடுப்பாயிடுவாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே ஒருத்தன் வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டானா, அவன் என்ன பெரிய இவனாடா, அவன் ஒருத்தனை சமாளிக்க முடியாம நம்ம நிறைய பேர் இறந்து போயிட்டோம், இப்படி விடக்கூடாது, அவனை சீக்கிரமா பிடிச்சி அவனை கொல்லணும், இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளால யாரையுமே பலி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அங்க இருக்கவங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் வண்டியில போயிட்டு இருப்பாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும்போது இங்க அசிஸ்டன்ட் செம போர் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் பொண்ணுங்களை காப்பாத்துனது, அவங்களுக்கு காசு கொடுத்து பத்திரமா அனுப்பி வச்சது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கூட ஒருத்தனை வச்சுக்கிட்டு ஒரு வேஸ்ட் லேண்ட், அதாவது வறட்சியான நிலம், அந்த நிலத்தை வச்சுட்டு அந்த நிலத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை வாங்குவாங்க. அதை பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் என்னங்க இந்த வறட்சியான நிலத்தை போய் வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ உனக்கு இப்போ புரியாது, நான் எல்லாமே ஒரு காரணமா தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னொரு இடத்துக்கு போனா அங்க பார்த்தா ஒரு வயசான ஆளு ஆயுதம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு விவசாயம் பண்றதுக்கு ஆயுதம் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே டே தம்பி வெளியே போடா அப்படின்னு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அதை கேட்டு கூட இருந்த அசிஸ்டன்ட் யோ வயசானவரே கொஞ்சம் மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க உள்ள இருந்து ஒரு பொண்ணு வந்து எங்க தாத்தா அப்படி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் நடந்துட்டு நம்ம ஹீரோக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வெப்பனையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அதெல்லாம் வாங்கிடுவான். அதெல்லாம் பாக்குறதுக்கு விவசாயம் பண்ற பொருள் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்னோட தாத்தான்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்களா, அதெல்லாம் போய் அந்த கிழவனே இந்த பொண்ணு கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு இங்க பாரு நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியாதா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, ஒழுங்கா அமைதியா இருந்து பழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானோட பிடிச்சி திட்டிட்டு இருப்பா. இவ பயங்கரமான வில்லியா இருப்பா போல இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த விவசாய பொருள்லாம் வச்சுட்டு அந்த வறண்ட நேரத்துல விவசாயத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ரெடி பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருப்பாரு, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அவனோட பேத்தி மாதிரி தெரியலையே, ஏதோ ஒன்று சம்திங் ராங் அப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். அப்புறமா நம்ம ஹீரோ திரும்ப அவனோட ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவங்களோட கிளான் லீடர் மறுபடியும் எல்லாருமே மீட்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோ போன உடனே எல்லாருமே வந்துட்டாரு, நம்ம கிளான் லீடர் வந்துட்டாரு, கிங் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நம்ம ஒரு புது ஸ்குவாடை உருவாக்கி இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அப்படியா இது நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த லிஸ்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கார்டுக்காக இன்டர்வியூலாம் எடுத்தான் பார்த்தீங்களா, அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சவங்க எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து வந்துட்டு இதில் நம்ம புதுசாக ஒரு ஸ்குவாடை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே ஜாக்கி சான் எப்படி கப்பெல்லாம் கை கால் எல்லாத்துலேயும் வச்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த மஞ்சள் ட்ரெஸ் பொண்ணு கூட இருந்தவனும் பரவாயில்ல நல்ல வேலை நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரைனிங் எடுக்கிறத உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வயசானவர் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து காஃபி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா சிவப்பு ட்ரெஸ் போட்ட பொண்ணு கூட ஒருத்தன் இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா நல்லா தடியன் ரெண்டு பேரும் இன்னொருத்தவங்க சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க அப்படி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டோன்னே அவங்க வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வந்து உட்காந்தோன்னே நம்ம ஹீரோ நான் உங்களுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி நான் உங்களை வெயிட் பண்ணி வச்சிருக்க கூடாது, இப்போ நான் உங்களை 2 டீமாக பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 டீமாக பிரிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு முக்கியமான மிஷினுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவங்களாம் சாக்காயிருவாங்க. ஏங்க என்னங்க திடீர்னு நீங்கள் எங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுறீங்க, திடீர்னு ஒரு மிஷின் கொடுக்கன்னு சொல்கிறீங்க, எந்த மாதிரியான மிஷினுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இது ரொம்ப அதிகார வர்க்கத்துக்கு எதிரானது, இதில் ஒருத்தன் அவன் சொத்து சுகம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு புதையல் மாதிரி வச்சிருக்கான், அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு அதிகாரத்தை அடையிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான், அது என்னன்னு நம்ம போய் தான் கண்டுபிடிக்கணும், இந்த மிஷின் என்னன்னு அங்கே போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு லொக்கேஷனுக்காக இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ 2 டீமாக பிரித்து விட்டுட்டு அந்த டீம் இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுக்குள்ளே மேலே ரெடியாக இருப்பாங்க. அப்படி கீழே பார்த்தா அப்படி ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே நம்ம ஹீரோவும் அவங்க கூட கொஞ்சம் டீம் இருக்காங்க. அங்கே இருக்கவங்க கயிறை கட்டிட்டு கொஞ்சம் மேலே ஏறினா அதுக்கு இடையில ஒரு இடம் இருக்கும். அங்கே எல்லாருமே ஜம்ப் பண்ணி உள்ளே போய்கிட்டு இருப்பாங்க. அங்கே உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது இருட்டாக இருக்கும். அது இருட்டாக இருந்தாலுமே அந்த இருட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பாதை இருக்கும். நம்ம இங்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன், கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி உள்ளே போகும்போது கையில் இருக்கான் பயந்தாங்குழி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கையில் நெருப்பு பந்தத்தை வச்சுட்டு அங்கே பாருங்க அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே எல்லாருமே பார்த்தா அங்கே ஒரு வெளிச்சமான ஒரு வழி தெரியுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ நம்ம கரெக்டான ரூட்டில் வந்துட்டோம், ஜாக்
ஜாக்பாட் தான், வாங்க எல்லாருமே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வழியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருவான். அப்புறம் எல்லாருமே உள்ள போய்கிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா ஒரு குளம் மாதிரி இருக்கும், நல்ல பிரகாசமா இருக்கும் அந்த குளம். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுக்குள்ள தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்ட பொண்ணு, என்ன எங்களை கொல்ல பாக்குறியா, நீ ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் எங்களை கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் ஒன்னும் போக சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த பயந்தாங்கோலி, ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா, நாங்க பாவம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவான் வழக்கம் போல. உடனே நம்ம ஹீரோ நான் உங்களை போன்னு சொல்லவே இல்லையே, நான் இவனை தான் போக சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம ஹீரோ முதுகுல இந்த மாதிரி மேஜிக் பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த 6ஆம் மேஜிக்கை பண்ண உடனே அவனுக்கு பயங்கரமான பவர் வந்துட்டு இருக்கும். அவனுக்கு அந்த பவரை கொடுத்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சிருவான். நான் அவனை மட்டும் போக சொல்ல போறது இல்ல, நானும் அவன் கூட போக போறேன், ஏன்னா நான் தானே உங்களுக்கு எல்லாம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சட்டையை கழட்ட, அந்த மொட்டை தலையனும் சட்டையை கழட்ட, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, தண்ணிக்குள்ள போறதுக்காக ரெடியா டவுசரை போட்டு நின்று இருப்பாங்க. அப்ப அந்த தண்ணிக்குள்ள இருந்து பட்டார்னு ஒரு மீன் மேல வரும் பாருங்க, பாக்குறதுக்கு பிரானா படத்துல வர பிரானா மீன் மாதிரி பயங்கரமா இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ டே மொட்டத்தலைய பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தி எடுத்து அவன் கையில கீச்சிருவான். ரத்த வாடைக்கு மீன்லாம் என்கிட்ட தான் வரும், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி வா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த மொட்டத்தலைன்னு உள்ள குதிப்பான் பாருங்க. ஆனா அங்க நம்ம ஹீரோ உள்ள போயிருவான். அங்க மொட்டத்தலைய போயிட்டே இருக்கும்போது ஐயோ என்ன இந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அவர் போயிருக்காரு, நான் அவர் பின்னாடியே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அவனோட நெஞ்சில இருந்து ஒரு பயங்கரமான மேஜிக் பவர் வரும். அப்படி வரும்போது அவனுக்கு பவர் கிடைக்குன்னு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாதியிலே மேலே வந்துடுவான். ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேலே கல்லுக்கு மேலே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே பார்த்துட்டு ஐயோ லீடர் எங்க போனாரு, அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோக்கு பின்னாடி பார்த்தா நிறைய பிரானா கூட்டமா விரட்டி வந்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோ தண்ணியோட ஆழத்துக்கு போய்கிட்டே இருப்பான் பாருங்க. தண்ணியோட சர்ஃபேஸ்க்கு அதாவது தரைக்கே வந்துருவான். அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த தரையில போய் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பிரானாவும் நம்ம ஹீரோவை கடிக்கிறதாக வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த 6ஆம் மேஜிக் பவர் அப்படி வெளியே கொண்டு வருவான். அடிச்ச அடியில் அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே பிரகாசமா வெளிச்சம் வரும் பாருங்க. அதை வெளியில உள்ளவங்களாம் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோ பண்ண அந்த மேஜிக் அட்டாக்ல அந்த மீனை வெந்து போய் வெளியே வந்து விழுந்துரும். அதை பார்த்துட்டு அந்த மட்டத்துல ஐயா லீடருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ள வந்து அப்படி மேலே ஏறி ஜம்ப் பண்ணி வருவார் பாருங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றும் ஆகலை, இப்போ நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்தலையனை தரையில கையை விட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அவனும் தரையில கை வைப்பாங்க பாருங்க. அந்த 6ஆம் மேஜிக் பவர்னால என்ன ஆகுது, அந்த தண்ணி அப்படியே ஏதோ வாஷ் பேஷனுக்குள்ள போற தண்ணி மாதிரி காணாம போயிருது. உள்ள பார்த்தா ஒரு வழி இருக்கு குகை மாதிரி, அதுக்குள்ள எல்லாருமே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க நம்ம ஹீரோ. அப்படி வழிக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அங்க இருட்டான ஒரு இடம் இருக்குது. இதை தாண்டி போகணும்னா அது டேஞ்சர், அங்க என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல. உடனே நம்ம ஹீரோ அங்க வயசான ஒருத்தர் கண்ணுல கட்டு போட்டிருப்பாரு. அவரை பார்த்து இது உங்களோட டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கண்ணுல கட்டு போட்டிருக்க ஒரு வயசானவர் அந்த மொட்டத்தலையனை கட்டி பிடிச்சிட்டு ஐயோ என்ன விட்டுருக்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாரு. அந்த மொட்டத்தலையன் யோ அம்புதான் ஏன் விடணும், உன்னை அந்த இருட்டுக்குள்ள போக சொல்லலையா அப்படின்னு சொன்னோன்னே ஓ அம்புதான் விடணுமா, ஆமா இல்ல அதுக்கு தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல கட்டு போட்டிருக்கவர் அம்புட ரெடியா இருப்பாரு. அவர் வில்லு எடுத்து அந்த இருட்டு பார்த்து அப்படியே அம்பு விடுவாரு. அந்த அம்புல ஒரு கயிறு அப்படியே ஜாயின் ஆகிருக்கும். ஏன்னா இருட்டுக்குள்ள என்ன இருக்கு தெரியல இல்லையா, அதனால அம்பு அப்படி விடுவாங்க பாருங்க. அந்த இருட்டுக்குள்ள போய் அடித்த உடனே அந்த அம்பை அப்படி இழுப்பாங்க கயிறில். நம்ம ஹீரோ பிடிச்சி ஒரு இழுப்பான். இழுத்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்புல ஒரு பெரிய சைஸ் வித்தியாசமான பூச்சி சொருவி இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இந்த இருட்டுக்குள்ள நான் வேற என்னமோ இருக்குன்னு நினச்சேன், ஆனால் விஷம் வாய்ந்த பூச்சிகள் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ இந்த பூச்சி எந்த மாதிரியான பூச்சிகள்னு தெரில, உள்ள எத்தனை இருக்கு ஏது இருக்குன்னு ஒன்றும் புரியல, நம்ம பிளான் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வயசானவர் இருக்காரு பார்த்தீங்களா, கண்ணில் கட்டு போட்டிருக்காரு, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும். உடனே நம்ம ஹீரோ அந்த மொட்டையனுக்கு பண்ண மாதிரியே முதுகில் அவரோட மேஜிக் பவர் மூலமாக ஹீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஹீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கண்ணில் கட்டு போட்டிருக்க வயசானவரை பார்த்துட்டு இப்போ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நம்ம இப்படியே நின்றுட்டு இருந்தா வேலைக்காகாது, நான் அங்கே உள்ளே போகிறேன், அங்கே என்னென்ன பூச்சி வந்துடுதோ உடனே எல்லாத்தையுமே உங்களோட அம்பை வச்சு நீங்கள் கதையை முடிச்சிருங்க அப்படி சொன்னோன்னே அதை கிடந்த வயசானவர் அவரோட வில்லம்பை எடுத்துட்டு நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு பூச்சியும் விட மாட்டேன் அப்படின்னு போஸ் கொடுத்து நின்றுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த குகைக்குள்ள இருட்டான அந்த குகைக்குள்ள அப்படியே போய்கிட்டு இருப்பாரு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த இடம் சுற்றி சும்மா பூச்சினா பூச்சி, அவ்வளோ பூச்சி இருக்கு. மம்மி படத்தில் வர பூச்சி மாதிரி எல்லா இடத்துலையும் பூச்சி. அது உடனே நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ மேலே ஏறும் பாருங்க. பார்க்கும்போதே எனக்கே ஊறுற மாதிரி இருக்கு, அருவருப்பாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம எல்லா பூச்சியும் நம்ம ஹீரோ மேலே வந்து அப்படியே மொய்க்கும் பாருங்க. நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாக வந்து மொச்சிரும். உடனே இந்த பக்கம் அந்த வயசானவர் அவர் கண்ணு தெரியாது இல்லைங்களா, கண்ணில் கட்டு போட்டிருக்காரு, இருந்தாலுமே சென்ஸ் பண்ணி அம்பை விடுவார் பாருங்க. அது சுற்றி போய் பயங்கர ஸ்பீடாக போய் அடிக்கும், வெறித்தனமாக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்கிற பூச்சி மேலே படாது, சுற்றி இருக்கிற மற்ற பூச்சி மேலே தான் படும். நம்ம ஹீரோவோட உடம்புல பூச்சிகள்லாம் அப்படியே தான் இருக்கும்.
நம்ம ஹீரோ அப்படியே நகுண்டு போய் முன்னாடி இருக்க ஒரு லிவரை அப்படி தட்டுவாரு. கதவு திறந்துடும். அந்த கதவு திறந்தோன்னே உள்ள போனோன்னே அந்த பூச்சிலாம் அப்படி தானாவே கீழே விழுந்து செத்து போயிடும். அப்புறமா நம்ம ஹீரோ எல்லாருமே உள்ள போய்கிட்டு இருப்பாங்க. அந்த வெளிச்சத்தை தேடி உள்ள போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இடம் காலியா இருக்கும். அந்த இடத்துல இதுக்கு மேல போகிறதுக்கு ஒரு வழியுமே இருக்காது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பயந்தாங்கோலி ஒருத்தன் இருந்தான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து டேய் உனக்கு தான் இந்த நிலப்பரப்பு பில்டிங்லாம் பத்தி நல்லா தெரியுமே, வழி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கிட்ட இந்த பயந்தாங்கோலியும் வழி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மேலே கீழே பார்த்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இந்த பக்கம் தாங்க வழி இருக்குன்னு நினைக்கிறேன், இங்க ஒரு தட்டு தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காட்டின உடனே நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. குத்து விட்டதுல அந்த இடத்துல இருந்த கல்லெல்லாம் உடஞ்சி தெரிச்சதுக்கு அப்புறம் அங்க பார்த்தா ஒரு கதவு இருக்கு, வழி வந்துடுது. அப்புறம் இந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு, நான் உங்க கூட வரேன், நான் வேணா முன்னாடி போட்டுங்களா, இந்தாங்க இந்த கிஃப்ட்டை நீங்க வச்சுக்கோங்க, இதுல பாயசன் பயங்கரமா இருக்கு, இந்த பாயசனை நீங்க யார் மேலாச்சும் செலுத்துனீங்கன்னா அவங்க பேரலைஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயசனை கொடுத்தோன்னே நாம இரவும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வாங்கி உள்ள வச்சுக்குவான். உள்ள வச்சுக்கிட்டு அந்த கதவை திறந்து உள்ள போனா அங்க பார்த்தா பள்ளி மாதிரி சின்னதா இருக்கு, பாம்பு மாதிரி இருக்குது, பள்ளி மாதிரி இருக்குது. இங்க நம்ம ஹீரோவும் அவங்க டீம் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன பள்ளி பாம்பு மாதிரி இருந்தது எந்திரிச்சு நிக்கும். நிறைய கால் இருக்குது, பாம்பு மாதிரி இருக்குது, பள்ளி மாதிரி இருக்குது, பார்த்தாதிக்கு ரெக்கை வேற இருக்குது. அந்த ரெக்கையை வச்சுட்டு கொடூரமா நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவெல்லாம் பார்த்துட்டு அந்த பள்ளி பாம்பு என்ன பண்ணும், அப்படி பெரிய சைஸ் பாம்பு மாதிரி உருவெடுக்கும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்ல உணவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட பிளான் பண்ண போறோம் போல இருக்குது. அப்ப அந்த வித்தியாசமான பாம்பு பள்ளி அட்டாக் பண்றதுக்காக பெரிய சைஸ்ல உருவம் மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ உடனே இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அராய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெலிட்டன் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வருவான் பாருங்க. அங்க ஒரு ஸ்கெலிட்டன் படையை வந்து நிற்கும். அது எல்லாமே அந்த பாம்பு அட்டாக் பண்றதுக்கு போகும்போது அந்த பாம்பு வாயை திறந்து அப்படி கடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். எலும்பு கூட அந்த ஸ்கெலிட்டன் அட்டாக் பண்ணும்போது வாழை வச்சு அடிச்சு தடுத்து விட்டுரும். எல்லாமே பறந்து போய் விழுந்துட்டு இருக்கும். அது பார்க்கறதுக்கே சும்மா பிரம்மாண்டமா இருக்குமா. எல்லா எலும்பு கூட அந்த ஸ்கெலிட்டனும் பறந்து போய் அட்டாக் பண்ணும். ஒரே நேரத்தில் அது வாயை பொழந்து கடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் பாருங்க. சுத்தி சுத்தி வளைச்சு எல்லா பக்கமே தாவி தாவி விழுந்து அட்டாக் பண்ணுவானுங்க. இருந்தாலும் அது ஒத்தையா நின்று எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு இருக்கும். இருந்தாலும் ஸ்கெலிட்டன்ஸ் விடாது இல்லைங்களா, எல்லாருமே போய் அட்டாக் பண்ணும்போது அந்த பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாடை வச்சிருக்கும் பாத்தீங்களா ஒரு ஸ்கெலிட்டனு, அது அதோட ஸ்வாடை வச்சு பயங்கரமான ஒரு அட்டாக் போட்டுட்டு இருக்கும். அப்ப அந்த பாம்பு இவனுங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக அவன்கிட்ட இருந்து பறந்து மேலே போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் கையில ஸ்வாடை வச்சுட்டு அந்த எலும்பு கூட ஸ்கெலிட்டன் சும்மா வெறித்தனமா பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. இங்க அந்த பறந்துட்டு இருக்க அந்த பாம்பை சரசர சரசன வெட்டிட்டு இருப்பான். அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வெட்டு அந்த பாம்பு மேல பயங்கரமா விழுந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் இன்னும் பயங்கரமா அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அட்டாக் சும்மா கீழே இருந்து மேல வெறித்தனமா போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், டக்குன்னு ராய்ஸ் அப்படி சொன்னோன்னே அந்த குவாக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கொண்டா பாத்தீங்களா பள்ளி, அவங்களாம் அப்படியே சம்மன் ஆவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி சம்மன் ஆறாங்க, எல்லாருமே எலும்பு கூட ஆவாங்க, இல்ல ஒரு ஆத்மா இருள ஆவாங்க, ஒரு சேடோ மாதிரி வருவாங்க. ஆனா இப்போ நம்ம ஹீரோ சம்மன் பண்றது அவங்க எப்படி உயிரோடு இருந்தாங்க அதே மாதிரி உயிரோடவே சம்மன் பண்றாங்க. ஆனா இப்போ நம்ம ஹீரோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அந்த வேம்பயர் லார்டு குவாக்கு அப்புறம் அந்த பள்ளி தலையை இவங்க ரெண்டு பேத்தையுமே சம்மன் பண்ணிட்டு இப்போ நீங்க ஆரம்பிங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அங்க அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண போகும்போது தான் நம்ம ஹீரோக்கு இந்த புதுசா ஒரு பவர் கிடைச்சிருக்கும். யார் யார் மான்ஸ்டர்லாம் கொள்றானோ அவங்களோட உண்மையான உருவத்திலேயே சம்மன் பண்ற மாதிரி, அவங்க எலும்பு கூட இல்லாம உண்மையான உருவத்திலே வர மாதிரி நம்ம ஹீரோக்கு அந்த பவர் கிடைச்சிருக்கும். அதை தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அந்த ரெண்டு பேரும் உண்மையான உருவத்திலே போய் சண்டை போட போவாங்க நம்ம ஹீரோக்கு சாதகமா. நம்ம ஹீரோ சொன்ன பேச்சை கேட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க எலும்பு கூட அதை அட்டாக் பண்ணிருப்பான் பாத்தீங்களா. ஆனா அந்த பள்ளிக்கு எதுவுமே ஆகல, சும்மா வெறித்தனமான கோவத்தில் நிக்குது. என்னடா அதுக்கு ஒன்னாகலையா, சீக்கிரம் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பள்ளியும் கோவாக்கும் அட்டாக் பண்றதுக்கு வேகமா போயிட்டு இருப்பாங்க. அந்த பள்ளி இந்த பாம்பை பார்த்து ரெண்டுமே ஒரு மாதிரி தான் இருக்கு. அந்த பச்சை பள்ளி இந்த பெரிய பள்ளியை அட்டாக் பண்றதுக்காக வேகமா போயிட்டு இருக்கும். அப்படி போகும்போது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி பின்னாடி டக்குனு வந்த குவாக்கு அவனோட அந்த பிளட் டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளட் எல்லாத்தையுமே ஷார்ப்பா யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி அட்டாக் விடுவான் பாருங்க. அந்த பிளட் எல்லாம் ஸ்ட்ரைட்டா போய் அந்த பாம்பு பள்ளி இருக்கு பாருங்க, அது மேல பட்டார் நடிச்சு மேல பறந்துட்டு இருந்தது கீழே வந்து விழுந்துரும். கீழே விழுந்த உடனே அந்த பச்சைப்பள்ளி இருக்கான் பாருங்க, அந்த பச்சைப்பள்ளி வேகமா ஓடி வந்து அதோட கழுத்தைய நறுக்குன்னு கடிப்பான் பாருங்க. அது வழியில துடிச்சிட்டு இருக்கும். அதோட கழுத்தை விடாம அந்த பச்சைப்பள்ளி கடிச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. அதே நேரம் ஸ்கெலிட்டன் எல்லாம் ஒரே நேரத்தில் ஓடி வந்து இதை குத்தி கொண்டுகிட்டு இருக்கும். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அடிச்சு போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க, விடாம அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அடிச்சதுல அது கடுப்பாய் என்ன ஆகும், அந்த பள்ளி பாம்பு கடுப்பாயி அதோட பவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி எந்திரிச்சு நிக்கும் பாருங்க. கடுப்புல செம ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். என்னடா பண்றீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான கோவத்தில் நிற்கும் போது சட்டார்னு பார்த்தா நம்ம ஹீரோ பறந்து போய் அதோட தலையிலே கத்தி இறக்குவான் பாருங்க. அது அப்படியே அது தாட வழியா வெளியே வந்துடும். அவ்வளவுதான், அதோட கதை அங்கேயே முடிச்சிருவான். நம்ம ஹீரோ அந்த பாம்பு பள்ளி அசந்த கொஞ்ச நேரத்துல செம ஸ்பீடா போய் தலையிலேயே அந்த கத்தி இறக்கிருப்பான். அந்த ஃப்ரேமை பாருங்க, சும்மா பயங்கரமா இருக்கும். அதை கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா,
உணவுக்கு ரொம்ப நன்றின்னு, அதே மாதிரி இப்பவும் உணவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பாம்பு பள்ளியை கொண்டதுக்கு அப்புறம் அதை இவங்கள மாதிரி யாரு அந்த குவாக்கு அந்த பச்சை பள்ளி இதை மாதிரி அரெஸ்ட் பண்ண முடியுதா, உயிரோட அந்த உருவம் மாதிரி இருக்கிற மாதிரி அரெஸ்ட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட மானா பவர் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி அந்த செத்து போன அந்த பாம்பு பள்ளி கிட்ட போய் அரைஸ் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. சொன்ன உடனே அந்த பாம்பு பள்ளி அப்படி அரைஸா எந்திரிச்சு நிற்கும். சேடாவும் இல்லை, எலும்பு கூடாவும் இல்லை. அது உயிரோடு இருக்கும்போது எந்த மாதிரியான உருவத்தில் இருக்குமோ அதே மாதிரி இப்போ அரைஸ் ஆகுது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பரவாயில்ல, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சம்மன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி அதை அனுப்பி வச்சிருவான். அந்த பாம்பு பள்ளியை கொண்டதுனால அடுத்த இடத்துக்கு போறதுக்காக அந்த வழி கிடைக்கும். அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த பாறையெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போனா மறுபடியும் முட்டு சந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்ப்பான். ஆமா, மறுபடியும் வழி இருக்காது, முட்டு சந்தா இருக்கும். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த முட்டு சந்துக்குள்ள போய் பார்த்தா அங்க உள்ள பட்டாருன்னு ஒருத்தர் பேய் மாதிரி இருந்து நிப்பாரு. நம்ம ஹீரோ பயங்கரமாயோ யார் யா நீ அப்படி சொன்னோன்னே, நான் தான்ப்பா கிளான் லீடரு, இங்க பயங்கரமான ஈவில் சக்தி நிறைய வந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையுமே நீ தான் தடுத்து நிப்பாட்டணும். நான் உனக்கு நம்மளோட முன்னோர்களோட சக்தியை கொடுக்குறேன், அதை வச்சு இந்த உலகத்தில் இருக்க ஈவில் எல்லாத்தையுமே அழிச்சு இந்த உலகத்தை அமைதியாக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு முன்னோர்களோட சக்தி அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பவர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு கடத்திக்கிட்டு இருப்பாரு. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் காணாம போயிடுவாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஜர்க்காகி பின்னாடி வந்து நிற்பான் பாருங்க. பின்னாடி வந்து நின்னோன்னே அந்த மொட்டை தலையெல்லாம், லீடர் உங்களுக்கு உன்னாலேயே ஏதாச்சும் பிரச்சனையா அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்டைலா சிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா டியான்முன்ற ஒரு இடம். அந்த இடத்துல இயற்கை ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்த அழகான இடம். அந்த இடத்துல ஒரு மரத்தை பொழந்துட்டு உள்ள நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் வெளியே வராங்க. அந்த இடத்துல ஒரு சொர்க்கத்தின் ஏரி வேற இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த அடக்கம் பண்ண அந்த கல்லுலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற படையெல்லாம் ஒன்னா சேர்ந்து, ஏய் பேக்ல சேர்ந்து வந்துருக்காங்கடா, அவங்க எல்லாத்தையுமே கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. அதுல முன்னாடி இருக்க அந்த தாடிக்காரன், அங்க இருக்க ஒருத்தனை உயிரோட விடாதீங்க, எல்லாத்தையுமே கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். அப்படி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும்போது அங்க பிரகாசமா ஒரு லைட் வரும். யாருன்னு பார்த்தா அவங்க தான் இந்த இடத்துக்கு லீடரு. அந்த சிவப்பு முடியோட பேரு டாக் நாம். இவர் தான் இந்த மவுண்டனோட கிங். இவர் நம்ம ஹீரோ பார்த்து, நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணதுக்காக பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும், நீங்க கோவப்படாதீங்க, நாங்க அவங்க கிட்ட பேசதான் வந்திருக்கோம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் அவர் கேட்காம, அதெல்லாம் எனக்கு தேவையில்லடா, நான் உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இப்படியே போனா நான் பேசுறதுக்கு வழி இருக்காது, அதனால உங்ககிட்ட முதல்ல சண்டை போட்டு நான் ஜெயிச்சிடறேன், அதுக்கப்புறம் வேணா பொறுமையா பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சண்டை போறதுக்கு ரெடியா இருப்பான் பாருங்க. அதை பார்த்து கடுப்பாயிட்டு அந்த டாக் நாம், டேய் என்ன பேசிட்டு இருக்க, உன்னை ஒரே அடியில் நான் கொண்டுருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா ஓடி வந்து மல்டிபிள் பஞ்ச் அடிக்கிறாரு. ஒரு அடின்னு சொல்லிட்டு இத்தனை அடி அடிக்கிறதா? நம்ம ஹீரோ அப்படி பறந்து வந்து அடிச்சுட்டு பாருங்க. நம்ம ஹீரோ எதிர்பார்த்துருக்க மாட்டான், என்ன இவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு தடுத்தாலுமே அவர் விடாம நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அவரோட பஞ்ச் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு அந்த பஞ்சை தடுத்து நிப்பாட்டிட்டே இருந்தாலுமே அட்டாக்கு சும்மா வெறித்தனமா போயிட்டு இருக்கும். ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கும். சுத்தி இருக்கவங்களாம், என்ன சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு, லீடர் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்க அந்த தாடிக்காரனும் என்ன நடந்துட்டு இருக்கு, இவன் அடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க பயங்கரமான ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. அந்த சிவப்பு முடிய அந்த இருக்கான் பாருங்க, அவன் நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருவான். நம்ம ஹீரோ மிதிச்சதுல நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு பின்னாடி வந்துட்டு, நான் நினைச்சதை விட இவன் ரொம்பவே பலம் வாய்ந்தவனா இருக்கான், சக்தி வாய்ந்தவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாட்ல ஃபுல் பவரை கொண்டு வந்துட்டு தண்டர் பிளாஸ்டர் ரெடி பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பார் பாருங்க. அவர் வெறி கொண்டு நிற்கிறத பார்த்துட்டு அந்த சிவப்பு முடி, குழந்தை பையில வா வா, ரொம்ப ஆர்வமாக இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரம் நிற்பான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவான். என்ன இவன் இவ்வளோ திமிரா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த சிவப்பு முடி அவன் கையில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சை அப்படி ரெடி பண்ணிட்டு அவன் நின்ன இடத்துல இருந்து ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுவான் பாருங்க. அந்த பஞ்சோட ஃபோர்ஸ் அப்படி பறந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணுறதுக்காக ஸ்வாடை வச்சுட்டு ரெடியாக நின்றுட்டு இருப்பான் நேருக்கு நேரா. ஆனால் அந்த பஞ்ச் நம்ம ஹீரோவை வந்து அடிச்சதுல நம்ம ஹீரோ அப்படி தூக்கி வீசப்படுவான். அதாவது பறந்து போயிடுவான். அந்த அடி வாங்கி பறந்து போய் அங்க இருக்க பாறையில போய் அடிச்சு கீழே விழுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு லீடர் உங்களுக்கு ஒன்றாகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டீம்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வழியில, என்னடா இது என்னால் தடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டு இருப்பான். அப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எந்திரிச்சு நின்று, என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், நான் இப்போ பின் வாங்கிக்கிறேன், நான் அவங்களோட தப்பு என்னோட டீமோட தப்பு எல்லாத்துக்குமே நானே பொறுப்பேற்றுக்கிறேன், நாங்கள் இப்போ சரணடைகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு இந்த சிவப்பு முடி, அப்படியா, டேய் இவங்க எல்லாத்தையுமே தனியாக நம்மளோட இடத்துல போட்டு அடைச்சி வைங்கடா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோட டீமை அவங்க அப்படியே தனியாக கூட்டு போவானுங்க. அவங்க அப்படியே தனியாக போயிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோவை மட்டும் அந்த சிவப்பு முடி தனியாக இங்கே நிப்பாட்டி வச்சு பேசுறதுக்காக ஆரம்பிப்பான். அதை தானடா முதலே நம்ம ஹீரோ சொன்னான். அதை கேட்காம சண்டை போட்டுட்டு இப்போ இந்த சிவப்பு முடி பேச ஆரம்பிக்க போறானா. நம்ம ஹீரோட டீம் அவங்க கிட்ட இருக்க இந்த ஆயுதத்தை எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு அவங்கள தனியாக அங்கே கூட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு உடனே அடைச்சு வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பான். அந்த சிவப்பு முடிக்கிட்டு நம்ம ஹீரோ உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பான். அப்போ அந்த சிவப்பு முடியோட அம்மாவை பத்தி பேச ஆரம்பிப்பான். பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவை அந்த கிளான்ல இருந்து விரட்டியிருப்பாங்க. அப்பதான் தெரியும் அவங்க அம்மா வயிற்றுல இந்த சிவப்பு முடி இருந்திருக்கான் அப்படின்னு. அவங்க அம்மா வயிற்றுல இருந்து அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம், அதாவது இந்த சிவப்பு முடி பிறந்ததுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. ஆனா அந்த சிவப்பு முடிக்கு அவங்க அம்மாவை பத்தி தெரியல. அத நம்ம ஹீரோ இத ஒரு நல்ல வாய்ப்பா யூஸ் பண்ணி இவன எப்படியாச்சும் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பாஸ்ட்லாம் சொல்லிட்டு இருப்பான். அத கேட்டு அந்த சிவப்பு முடியோ, "டேய் நீ பொய் சொல்லாத. நம்பர் மாரி இல்லையாடா?" அப்படின்னு கேட்டோனே, அத கேட்டு நம்ம ஹீரோ வாள தூக்கி வீசி, "நம்பர் மாரி இல்லன்னா என்ன உடனே கொன்று. நான் உனக்கு எப்படியாச்சும் ப்ரூஃப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா அந்த சிவப்பு முடிய ஆட்கள் எல்லாமே நம்ம ஹீரோட டீம்ல இருக்க எல்லாத்தையுமே கட்டி போட்டு உட்கார வச்சிருப்பானுங்க. எப்ப கொல்ல போறாங்கன்னே தெரியல. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவ அந்த சிவப்பு முடி அவன் இருக்க இடத்துக்கு கூட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ உங்க அம்மா பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அத கேட்டு அப்படியா ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுப்பான். அந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம ஹீரோ அதுல இருந்து லெட்டரா எழுதுவான். அந்த லெட்டர் எல்லாமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே வேற மாதிரி ஒரு உருவம் மாதிரி வரும். அதை எடுத்து அந்த சிவப்பு முடிகிட்ட கொடுத்த உடனே அதை பார்த்த உடனே அவன் அழ ஆரம்பிச்சிருவான். அந்த லெட்டர்ல எழுத்துலாம் போய் அவங்க அம்மாவோட முகம் வர ஆரம்பிச்சிரும். அதை பார்த்துட்டு அந்த சிவப்பு முடி இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த பேப்பர்ல எழுதுனா அது உண்மையே காட்டும். அதுதான் அது மந்திர பேப்பர். அந்த மந்திர பேப்பர்ல அவங்க அம்மா பத்தின அந்த ஹிஸ்டரி எல்லாம் எழுத உடனே அவங்க அம்மாவோட முகம் வந்த உடனே ஆமா எங்க அம்மா இதுதானா உண்மையா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிருவான். உடனே நம்ம ஹீரோவை அவன் ஒரு பிரதர் மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவனை பிரதர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு அந்த சிவப்பு முடி நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிசு கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி வான்னு வெளியே கூட்டு போய் அவங்களோட அந்த ஆர்மி கிட்ட போய் அந்த சிவப்பு முடி இவன் என்னோட பிரதர் மாதிரி இவன் கூட வந்தவங்க எல்லாத்தையுமே நீங்க விருந்தினரா ட்ரீட் பண்ணணும். நம்ம இன்னைக்கு செமையா ஃபன் பண்ண போறோம், பார்ட்டி பண்ண போறோம், எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண வச்சிருவான். அப்புறமா அந்த படையில இருக்கானுங்க நம்ம டீம்ல இருக்காங்க எல்லாருமே ஜாலியா மப்ப போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சிவப்பு முடி கூட உட்காந்து பேசிட்டு இருப்பான். அது அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு சந்தேகத்தோடய பார்த்துட்டு இருப்பா. இவன் நம்ம ஹீரோவை எப்போ வேணாலும் காலை வாரி விடுற மாதிரியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சிவப்பு முடிக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நீ இந்த அளவுக்கு என்னோட அம்மாவோட முகத்தை திரும்ப கொண்டு வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். இதுதான் உன்னோட கிஃப்ட். நீ கேட்ட அந்த ஹெவன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெவன் பேங்க்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறான். இது என்னன்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். நம்ம ஹீரோ வந்தது இதுக்காக தான் நினைச்சிட்டு நம்ம ஹீரோ இது ஒரு பெரிய பரிசு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருப்பான். நம்ம ஹீரோ வந்த வேலை ஏறக்குறைய முடிஞ்சே போச்சு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட இடத்துல அந்த நம்ம ஹீரோ கூட இருப்பார் பாத்தீங்களா அமைச்சர், அவரு பட்ஜெட்ல பெரிய துண்டு விழுந்து போச்சே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கும்போது வெளியே சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போய் பார்த்தா அட அந்த டுவாக்கு ஜின்னுங்க நம்ம ஹீரோ அவனோட கையை வெட்டினா பாத்தீங்களா, அந்த டுவாக்கு ஜின் அவனோட படையை கூப்பிட்டு இங்க சண்டைக்கு வந்து நிக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த அமைச்சர் டேய் உனக்கு என்ன ஒரு கை போனது பத்தலையா இன்னொரு கை போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு நிற்கும் போது அதுக்கு அந்த டுவாக்கு ஜின்னு நான் சொந்த நேரம் பார்த்து உன்னோட லீடர் என் கையவே வெட்டிட்டான்டா, இப்போ உங்க மொத்த கிளானையுமே கொன்னு புதைச்சிட்டு போக போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட அவனோட வயசான ஒருத்தரையும் அவனோட பிரதரையும் கூட்டு வந்திருக்கான். அவனோட பேரு டுவாக்கு ஜில்லு. அவன் இவங்கள பார்த்துட்டு நீங்க யாருக்கிட்ட மோதுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு உங்களுக்கு சாவுதாண்டா அப்படின்னு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கான். அப்புறமா அவங்க கூட இருக்கிற அந்த கிழவர் இருக்காரு பாருங்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோட அமைச்சரை அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஸ்வாட் எடுத்துட்டு வருவார் பாருங்க, லைட்னிங் ஸ்பீட்ல வருவாரு. அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டு பாரு நம்ம ஹீரோட அமைச்சர். அவர் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி 2 பேர் கட்சி போட்டுட்டு இருக்கவங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி வந்து தடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த பிரதர் இருக்கான் பாத்தீங்களா டுவாக்கு ஜின்னோட பிரதர் டுவாக்கு ஜில்லு, என்னப்பா அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ எதுக்குள்ள போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோட அமைச்சரும் அங்க கட்சி கட்டி பார்த்துட்டு நீங்க யாரும் வராதீங்க இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிப்பாரு. ஆனா அங்க அந்த டுவாக்கு ஜின்னோட அந்த கிழமை ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். 2 பேத்துக்குள்ள சண்டை போய்கிட்டே இருக்குது. அப்படி சண்டை போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த டுவாக்கு ஜின்னோட அந்த ஆளு அங்க நம்ம ஹீரோட அமைச்சரை சரசர சரசர வெட்டி வீசிடுவான். அப்படி அடி வாங்கி வெட்டி வீசின அந்த காயத்துல முட்டி போட்டு உட்கார்ந்துருவாரு நம்ம ஹீரோட அமைச்சரு. அவ்வளவுதான், அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. சாகர தெருவில் இருக்கும்போது அங்க அந்த டுவாக்கு ஜின்னோட கிழமை ஸ்வாட் எடுத்து சோடுல இருந்து குறுக்க வெட்டலான்னு ஓங்கி வெட்ட வருவான் பாருங்க. அவ்வளவுதான், இவரோட கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சோல்டர் கிட்ட கத்தி வரும்போது குறுக்க ஒரு ஸ்வாட் வந்து தடுக்குது. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். கரெக்டான டைம்ல வந்து நம்ம ஹீரோட அமைச்சரை ஹீரோ காப்பாத்துறாரு. நம்ம ஹீரோ அந்த டுபாக் ஜின் கிழவனோட அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டினோடனே அதை பார்த்துட்டு அவன் சாக்காயிருவான். இது எப்படி சாத்தியம், என்னோட அட்டாக்கை யாராலுமே தடுக்க முடியாது நினைச்சேன், இவன் எப்படி தடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்வாட்ல அடிச்சு பறக்க விட்டுருவாரு. அவன் பின்னாடி போய் நின்னோடனே தலையில கச்சிப் கட்டி இருக்க அந்த 2 பேரு எங்களோட லீடர் வந்துட்டாரா, இதுக்கப்புறம் எங்க முன்னாடி யாருமே நிக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஸ்வாட் வச்சுட்டு சும்மா கெத்தா நிப்பா இருப்பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த கிழவன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவரோட அமைச்சரை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களை கொஞ்சம் ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட மான பவர் வச்சு ஹீல் பண்ணிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ திரும்பி அந்த கிழவனை பார்த்து டேய் நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, அதுக்கு நீ அனுப்பிக்க போற அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவன் பயங்கரமாக பயந்துருவான். அப்போ அந்த டுவாக் ஜின்னோட பிரதர் டுவாக் ஜில்லு டேய் யாரா நீ, உனக்கு நான் அவ்வளோ தெரியுமா,
வாடா ஒத்தைக்கு ஒத்தைக்கு வாடா அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு போகும்போது அதை பார்த்துட்டு அவனோட பிரதர் பெரிய பிரதர் டுவாக்கு ஜின்னு ஒரு மாதிரி பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா அந்த கிழமை இருக்கான் பாருங்க டுவாக்கு ஜின்னோட கிழமை, நீங்க இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியா நிப்பான். வாள் எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து இன்னைக்கு நான் தாண்டா உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு ஸ்வாட் எடுத்து செம ஸ்பீடா போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு போய்கிட்டு இருப்பான். அவனோட ஸ்பீடை பார்த்துட்டு தலையில கச்சி கட்டியிருக்கலாம், யாரா அவன் இவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருக்கான், நம்ம லீடரை தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட வேகமா வந்து அவனோட ஸ்வாடை வச்சு மல்டிபிள் ஸ்லாஷ் சும்மா செம்ம ஸ்பீடா வெட்டிக்கிட்டே இருப்பான். அப்படி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை டாஜ் பண்ணுவாரு. அதை பார்த்து என்னடா இது இவன் அசால்ட்டா டாஜ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ வேகமா வெட்டிக்கிட்டே இருப்பானா, நம்ம ஹீரோ அந்த ஒரு வெட்டு கூட வாங்காம எல்லா வெட்டையும் டாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவனும் முக்கி பார்ப்பான், ஒண்ணுமே முடியாது. அப்படி அவன் நம்ம ஹீரோவை வெட்ட வரும்போது நம்ம ஹீரோ அப்படி ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவாரு. அப்புறமா நம்ம ஹீரோ ஸ்வாட லைட்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஸ்வாடை சும்மா பவர்ஃபுல்லா வச்சிருவாரு. அப்படியே ஒரு வீசுவாரு பாருங்க. அந்த கிழமை கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டான், என்னடா அது நான் அதை யோசிச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது பட்டார்னு வடி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த டுவாக்கு ஜின்னு ஐயோ தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்ட போலயே அப்படின்னு சொல்லி பயந்து போய் பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த தலையில கச்சி போட்டிருக்கவன் அமைச்சர்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அடிச்சடியில ஸ்வாட் வெட்டிருக்கு, பயங்கரமா ரத்தம் கொப்பளிக்க உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டேய் உன்ன மாதிரியான வீக்கான ஆள்லாம் என் கூட வந்து சண்டை போலாமா, யாராச்சும் ஸ்ட்ராங்கா இருந்தா அனுப்பிவிட்றா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே திரும்பி அங்கிட்ட போய் நின்றுக்குவான். ஏய் என்ன தைரியம் இருந்தா எங்களை பார்த்து இப்படி பேச உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழமை கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோட்ட அடி வாங்காதது பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த தடவை கண்டிப்பா நான் தோக்கடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த மானா பவர் யூஸ் பண்ணி பயங்கரமா பவர் ஏற்றிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் திருந்த மாட்டேல்ல, எத்தனை தடவை அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேல்ல, வாடா ஒத்தை கொத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்ட உடனே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வருவான். அப்படியா வாடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக அட்டாக் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் நேருக்கு நேராக போய்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அட்டாக் பண்ணும்போது சடார்னு மேலேருந்து ஒரு அம்பு பறந்து வந்து ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் டங்குன்னு இறங்கு பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த கிழமை இது லைட்னிங் ஏராவாச்சு, இது டேங்க் லைனை சேர்ந்தவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே டேங்க் லைன் வந்திருக்காங்களா, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோட டீம் தான் வந்துட்டு இருக்காங்க. அங்கே அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு பயந்தாங்கலாம் வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு இந்த கிழமை நீங்கள் யாரு, டேங்க் லைனை சேர்ந்த அம்புலாம் எப்படி உங்ககிட்ட இருக்கு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, முகமுடி போட்டிருக்கீங்களா, உங்களோட உண்மையான முகத்தை காட்டுங்க, யாரா நீங்களாம், அவங்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து கத்திக்கிட்டு இருக்கும்போது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு பயந்தாங்குழியும் அவங்க ரெண்டு பேருமே முகமுடியை கட்டுவாங்க. அவங்க முகமுடியை கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க டேங்க் லைனை சேர்ந்த வைஸ் லீடர்னு. அந்த பொண்ணோட பேரு மின்கா. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட டீம்ல இருக்க எல்லாருமே என்னடா நடக்குது இங்க, இவங்க எதுக்கிட்டா நமக்கு முகமுடி போட்டு வந்திருக்காங்க, கொல்ல பாக்குறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கிழமை என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்க முகமுடி போட்டு இவனை கொல்ல தானே வந்திருக்கீங்க, இவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அங்க இருக்க அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணுலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்கள் அவங்க கூட தான் இருப்போம், அவங்களுக்கு தான் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கடுப்பாகி டேங்க் லைன் அம்புக்கு எதிராக நம்ம நிற்க முடியாது, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்ப என்ன செய்வான், சண்டை போடாமல் அங்கேருந்து கிளம்பி கூட்டு போயிடுவான். அவன் சொல்கிறத கேட்டுட்டு எல்லாருமே கிளம்புவாங்க. அதை கேட்டுட்டு அந்த டுவாக்கு ஜின்னு இருக்கான் பாருங்க, எங்கே போறீங்க, பழி வாங்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த கிழமை செம கடுப்பாகி அந்த டுவாக்கு ஜின்னை பார்த்துட்டு டேய் என்னது பழி வாங்கணுமா, ஒழுங்கா போத்திட்டு பின்னாடி வா, இல்லை இங்கேயே உன்னை நானே வெட்டி போட்டுருவேன் புரியுதா அப்படின்னு செம கடுப்பாயிருவான். எதுக்காக இந்த டேங்க் லைனை சேர்ந்த வைஸ் கேப்டனை பார்த்து இப்படி பயந்து ஓடுறானே தெரியல. அதை கேட்டு அவங்க எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. அவங்க வெளியே போறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கூட இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவானுங்க. அந்த தலையில கச்சிப் கட்டிக்கிறவன்லாம் என்னதுடா நடக்குது இங்க, இவங்கள பார்த்துட்டு அவங்க பயந்து போறாங்களா, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரண்டுருவானுங்க. இங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்க பொண்ணு அவ்வளோதான்ல, நாங்கள் இங்கேருந்து கிளம்பணுமா, இல்லை எங்களை கொல்ல போறீங்களா, உங்களை ஏமாத்தினதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ கோவப்படாம அப்படியே சிரிச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் பேசணுமே, பேசலாமா அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு பயந்தாங்கொழியும் டேங்க் லைனை சேர்ந்தவங்க, அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு வைஸ் லீடரு, அவங்க முகமுடியை கட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சரி வாங்க தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருப்பாங்க. அங்கே அந்த டுவாக்கு ஜின்னு அந்த மாஸ்டர் எல்லாருமே பயந்து போய் ஓடி இருப்பானுங்க. ஐயோ இவங்ககிட்ட சண்டை போட முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணுகிட்டையும் அந்த பயந்தாங்கொழிகிட்டையும் கூட்டு வச்சு ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே. அதுக்கு அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு, மன்னிச்சிருங்க, நான் இவ்வளோ நாள் கழிச்சு என்னோட முகமுடியை கழட்டிருக்க கூடாது, நான் சீக்கிரமாகவே சொல்லியிருந்துருக்கணும், எல்லாம் ஏன் தப்பு தான், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே மன்னிப்பா, ஆமாம் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு வேறு எதுக்காக, உங்களை நல்லா வாட்ச் பண்ணணும் தான், இங்கே இடத்துல ரொம்ப வித்தியாசமாக எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு தான் அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதை கேட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நான் அந்த கிழமை கூட சண்டை போடும்போது எதுக்கு குறுக்க நீ அம்பு விட்டு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு, நான் மட்டும் குறுக்க அம்பு விடலைன்னா
நீங்கள் அவனோட தலையை துண்டா வெட்டியிருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அது என்னமோ உண்மைதான், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்க பொண்ணு என்னங்க ஒன்றுமே சொல்லாமல் கிளம்புறீங்க, இப்போ நாங்கள் உங்கள் கூட இருக்கணுமா இல்லை வேலைக்கு போகணுமா, நீங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்கே நீங்கள் நம்ப முடியாத நிறைய உண்மை நடக்குது, உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது, நீங்கள் என் கூட இருக்கலாம், ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருவீங்க அப்படி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ளே முக்காடு போட்டு நிறைய பேர் போயிட்டு இருக்கானுங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அங்கே கையை ஃபுல்லாக ரத்தமாக கீழே ஒருத்தன் படுத்து கிடக்குறான். ஒருத்தர் இல்லைங்க 2 3 பேரை கொன்று போட்டிருக்காங்க. முக்காடு போட்டவங்களாம் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு காட்டுக்குள்ளே அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. போகிற வழியில் இவங்களை வேலை கொண்டிருக்கானுங்க. அதுல எல்லாம் பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணா அந்த முக்காடு போட்டவங்க எல்லாம் ஒரு குகைக்குள்ளே போகிறானுங்க. அவனுங்க தள்ளு வண்டியில ஏதோ ஒரு மூட்டையை கட்டி கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்புறமா அங்கே இருக்க எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது தண்ணி வேணுப்பா அப்படி சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பானுங்க. ரொம்ப தண்ணி தவிக்குது அப்படி சொல்லும்போது அங்கே முன்னாடியே 3 பேர் முக்காடு போட்டு நின்றுருப்பாங்க. அந்த 3 பேர்கிட்ட இந்தாப்பா உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொட்டையை போய் கேட்ட உடனே அவங்கெல்லாம் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு என்னடா அவனுங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பான். அப்புறமா தான் தெரியுது ஸ்வாட் எடுத்து அந்த மொட்டையனோட தலையை ஒரே வெட்டு ரத்தம் தெறிக்கும். அப்புறம் யாரா அவனுங்க நம்ம ஆட்களே வெட்டுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முக்காடு அதை எடுத்துட்டு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, அது நம்ம ஹீரோ தான். ஸ்வாடை வச்சுட்டு சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பாரு. டேய் அவங்கள விடாதீங்கடா அவங்கள கொல்லுங்கடா அப்படி சொன்னோன்னே சங்கு ஊத ஆரம்பிச்சிருவானுங்க, அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கும் போது அந்த சங்கு ஊதுனா பார்த்தீங்களா அவனோட சங்கையே ஒருத்த முக்காடு போட்டவன் அப்படி வெட்டி துண்டா பறக்க விட்டுருவான். அதை பார்த்துட்டு அந்த முக்காடு போட்டவங்களாம் ஐயோ யாரா அவனுங்க இப்படி பயங்கரமாக வெட்டுவானுங்களே பார்த்தா அது அந்த மஞ்சள் ட்ரெஸ் பொண்ணு தானுங்க. அந்த மஞ்சள் ட்ரெஸ் பொண்ணு இப்போ வெள்ளை ட்ரெஸ்க்கு மாறிட்டா. இருந்தாலும் நம்ம இவ்வளோ மஞ்சள் ட்ரெஸ்ன்னே சொல்லலாம். அவள் ஸ்வாடை எடுத்துட்டு டேய் வாங்கடா சண்டைக்கு அப்படி சொல்லும்போது ஏய் யாரா நீங்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த முக்காடு போட்டவங்களாம் பயந்துருவானுங்க. நம்ம ஹீரோ அந்த மஞ்சள் ட்ரெஸ் பொண்ணை பார்த்து பரவாயில்லையே இவ ரொம்ப பயங்கர பலசாலியா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த பொண்ணு வேகமா ஓடி போய் சும்மா எல்லாத்தையுமே வெட்டி வீசுவா. அவளோட ஒரு ஸ்வாட் டெக்னிக்கான ஸ்னோ பாய்சன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை சும்மா வீசுவா பாருங்க. எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பா. செம்ம பவர்ஃபுல்லா இருப்பா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பரவாயில்ல இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படி திரும்பும்போது அந்த பயந்தாங்குழி சண்டை போட முடியாம ஐயா ஐயா விட்டுருக்கு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கண்ண முடிட்டு இருப்பான். அவன் கழுத்தை வெட்ட போகும்போது நம்ம ஹீரோ அவனோட மானா பவர் யூஸ் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் பவர் கொடுப்பான் பாருங்க. பவரை பார்த்துட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த ஒரு விசிறியை வச்சுட்டு சண்டைக்கு ரெடியா இருக்கும்போது ஒருத்தன் பறந்து வந்து வெட்ட வருவான். அவன் அந்த விசிறியை வச்சு மூஞ்சில அடிச்சு ஜெயிச்சிருவான். பரவாயில்லையே என்கிட்டயும் சக்தியெலாம் இருக்குதா, இந்த விசிறிக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ தான் அவனுக்கு பவர் கொடுத்துருக்கான். ஓ நீங்கள் தான் எனக்கு பவர் கொடுத்தீங்களா, நானும் கொஞ்சம் நேரத்தில் ஓவர் ஸ்ட்ராங் ஆகிட்டணும்னு நினச்சேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க முக்காடு போட்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேரும் அடித்து தோக்கடிச்சிருவாங்க. எல்லாம் படுத்து கிடப்பானுங்க. அப்படி நம்ம ஹீரோ இங்கே நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, நம்ம தொடர்ந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும், நம்மளோட வேலையை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் செம ஸ்பீடாக ஓடி உள்ளே போய்கிட்டே இருக்கும்போது அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டுருக்க பொண்ணு அப்படி நின்று பார்த்துட்டு ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கையை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பா. அந்த பயந்தாங்கோழி சும்மாவே பயப்படுவான். ஐயையோ எங்களை யாராச்சும் காப்பாத்துக்கலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் முழிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடியே ஒரு பொண்ணு வித்தியாசமாக இருப்பா, பார்க்கறதுக்கு டீமன் மாதிரி இருப்பா. அவள் அங்கே வந்துட்டு எனக்கு சாப்பாடு வந்திருக்கா, நான் இந்த கெஸ்ட்டெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே, பரவாயில்ல பரவாயில்ல, நான் இன்னைக்கு நல்லா வயிறு முட்டை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருப்பா. இவளோட பேர் மாய் உல். ஐயோ ஒரு சூனியக்காரி. படான்னு பார்த்தா நிறைய டென்டகல்ஸாக வரும் பாருங்க. அது மரம் வேறு, அதில் நிறையா முள்ளுலாம் இருக்கும். அந்த நிறையா டென்டகல்ஸில் வந்து இப்போ என்னோட சாப்பாடை நான் வயிறு முட்டை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேரையும் பார்த்து அட்டாக் பண்ண போக பாருங்க. நம்ம ஹீரோவும் நீங்கள் உடனே அந்த வண்டியில் இருக்கவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது வண்டியில் ஒரு மாதிரி மூட்டை கட்டி தான் வச்சுருந்தாங்க. ஒருவேளை அதில் மனுஷங்களை வச்சுருப்பாங்களோ, இவளுக்கு சாப்பாடு கொடுக்க தான் கொண்டு வந்துருப்பாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே அந்த சூனியக்காரர் இருக்கா பாருங்க, நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுறதுக்கு காரணம்ப்பா அவளோட அந்த பயங்கரமான வேறு எல்லாத்தையுமே ஒன்றா கொண்டு வந்து நம்ம ஹீரோ மேலே ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ண வருவா பாருங்க. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே டாஜ் பண்ணி அப்படியே அட்டாக் பண்ணி வெட்டி வீசிட்டு இருப்பான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பான். இருந்தாலும் ஒருவேளை சர்ரு நம்ம ஹீரோ மூஞ்சிக்கிட்ட வந்தாலுமே அதை டாஜ் பண்ணி அதையும் துண்டா வெட்டிடுவான். அதை பார்த்துட்டு அந்த சுனிகாரி செம்மையா இருக்கு, ஃபன்னா இருக்கு, பரவாயில்லையா தடுத்து நிப்பாட்டுறிய நீ எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா நிறைய வேற கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேர் எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டே இருப்பான். அப்படி சண்டை போட்டு இருக்கும்போது செம பெருசாக ஒரு வேர் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருவான். அதை அப்படியே டாஜ் பண்ணி பின்னாடி போய் அதையும் துண்டா வெட்டிடுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த சுனியகாரி இவன் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கானே, இவங்கிட்ட எப்படி இந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக மூஞ்சுக்கு நேரம் ஒரு வேரை கொண்டு போவா பாருங்க. அந்த வேரை ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஹீரோ டாஜ் பண்ணி குனிஞ்சு தப்பிச்சிருவான். அப்போ வயிற்றுக்கிட்ட ஒரு வேர் வந்து நம்ம ஹீரோவை அடித்து அப்படி பறக்க விட்டுருவான். அதை பார்த்துட்டு இதுதான்டா அவனோட முடிவு, நீ சாக போறடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட வயிற்றுல அது குத்திட்டு நம்ம ஹீரோக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு
என்னது இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அவன் என்னோட வேரை பிடிச்சதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லி இந்த சூனியக்காரர் திரும்பி பார்க்கும்போது அப்படியே இந்த பக்கம் ஒரு தள்ளு வண்டி இருந்தது பாத்தீங்களா, அதுக்குள்ள மனுஷங்க தான் இருந்திருக்காங்க. இந்த சூனியக்காரர் சாப்பிடறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தள்ளு வண்டியை அப்படியே தள்ளிட்டு போவாங்க அந்த மஞ்சள் ட்ரெஸ் பொண்ணும் அந்த பயந்தாங்கொலியும். அதை பார்த்துட்டு அந்த சூனியக்காரன் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த பயந்தாங்கொலி ஐயோ நம்மளை பார்த்துட்டா நம்மளை முடிக்க போறான் கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயந்தாங்கொலி வழக்கம் போல பயந்துட்டு இருக்கும்போது அந்த டென்டிகல்ஸ் அப்படியே அந்த பயந்தாங்கொலி அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்கும். அப்போ சட்டாரும் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ஸ்குவாட்ல நெருப்பு பவரை கொண்டு வர பாருங்க. நெருப்பு பவர் வச்சு அந்த வேர்ல நெருப்பை கொளுத்தி விட்டுருவான். அதை பார்த்துட்டு ஐயோ நெருப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவனுக்கிட்ட நெருப்பு பவர்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நெருப்புல சும்மா கெத்தா நின்றுட்டு டேய் நீ என்ன ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்க, இப்போ நான் அவனை டக்குன்னு முடிக்க போறேன், எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபயர் டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்வாடை வச்சு ஒரு வீசுவார் பாருங்க. அதுல அந்த சூனியக்காரி ஐயோ நெருப்பா இது எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அதை வெட்டி வீசிட்டு வெடிச்சு சதறுவான் பாருங்க. நெருப்பு சும்மா பயங்கரமா இருக்கும். அப்புறமா பார்த்தா அவனோட 2 கை வெட்டப்பட்ட நிலையில கீழே அப்படியே சாகர நிலையில படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டே நீ என்னை ரொம்ப கடுப்பேத்திட்ட, ஒழுங்கா என்ன கொன்னுரு, இதுக்கு மேல என்ன உயிரோட வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ எனக்கு ஒன்று கொல்லணும்னு ஆசை தான், கொன்னா ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் இப்போ ஒன்றுனா கொல்ல போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கையை அப்படி ஹீல் பண்ணுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு சூனியக்காரி கடுப்பாய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் கையை வெட்டிட்டு மறுபடியும் ஹீல் பண்ணுறியா, நான் என்னை கொல்லதானே சொன்னேன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு கத்தும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ண கையை மறுபடியும் வெட்டிடுவான். அதை பார்த்துட்டு ஐயோ இவன் சரியான பைத்தியம் இல்லை சரியாகாத பைத்தியம் போல இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் அப்படி பயத்தில் முழிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த தள்ளு வண்டியில் அவங்க 3 பேரையும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருப்பா. அந்த மஞ்சள் ட்ரெஸ் பயந்தாங்கொலியும் அவங்கள அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும், அவங்க சாக நிலைமையில இருப்பாங்க. உடனே அந்த மஞ்சள் ட்ரெஸ் என்னோட மேஜிக் பவரால் இவங்களை ஹீல் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பா. நான் இப்படியே இருந்தேன்னா வேலைக்காகாது, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ உள்ளே இருந்து வெளியே வருவான். அந்த சூனியக்காரையும் கொண்டுட்டான் போல இருக்கு, அவன் டீல் பேசுனது வேலைக்காகல அப்படியே அவனை கொண்டுட்டு வெளியே வந்து நிற்கும் போது அங்கே நம்ம ஹீரோ கிட்ட அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டுருக்க பொண்ணு இவங்களை காப்பாற்ற முடியல, உங்களால் ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பாயசன் ஒன்று கொடுத்தியே, அந்த பாயசனை வச்சு அதை விட பயங்கரமான பாயசனை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு ஒரு மெடிசனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு மெடிசன் இருக்கும். அதை ஊசி மாதிரி எடுத்து அவங்களோட கழுத்துல குத்துனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்படியே ஹீல் ஆகிட்டு இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ இங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி மான்சஸ் கிட்ட டீல் போட்டு மனுஷங்களை பலி கொடுத்துருக்காங்க, அதுக்கு கவர்மெண்ட்டும் துணை போகுது, இதுல நிறைய கிளான் சம்பந்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த டுவாக்கு ஜின் கிழமை வந்து என்கிட்ட சண்டை போட்டானே அவனுக்கு இந்த மாதிரியான மான்சஸ் பவர்லாம் கிடைச்சிருக்குன்னா அவனும் இந்த மாதிரி மனுஷங்களை கொண்டு பலி கொடுத்து அந்த சக்தியெல்லாம் அவன் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். இங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நம்மளை சுத்தி நிறைய எதிரிகள் வந்துட்டு இருக்காங்க, நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுவீங்களா, நீங்க என் கூட வரீங்களா இல்ல இதோட நீங்க என்னை விட்டு போறீங்களா, ஏன்னா இந்த பாதை ரொம்ப ஆபத்தான பாதை அப்படி நம்ம ஹீரோ அந்த பயந்தாங்கொலியும் அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கு பொண்ணு பத்தி கேட்டோன்னே அவங்களும் கண்டிப்பா நாங்க உங்க கூட தான் இருப்போம் என்னன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வாக்கு குறிச்சி கொடுத்து 3 பேரும் இப்போ ஒன்னாதான் எல்லாத்தையுமே சம்பவம் பண்ண போறாங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ கோயக்குள்ள பார்த்துட்டு அங்க பார்த்தா கொம்பு வச்ச ஒரு மண்டை ஓட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ உன்னை மறந்துட்ட பாத்தியா, இதுக்கப்புறம் உங்க ஒவ்வொருத்தரையும் சும்மா தலையை சீவி போட்டு தள்ளி இந்த ஒட்டுமொத்த ஊரையும் நான் கண்ட்ரோல் எடுக்க போறேன்டா, இதுக்கப்புறம் நீங்க கிடையாது மான்ஸ்டர், நான் தான்டா மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தா சொல்ல இதோட இந்த முரிம் கிங் சீசன் 1 ஸ்டோரி முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து சூப்பரான மாங்கா ஸ்டோரி நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம அனிமி ஃப்ரீக் 2.0 சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க.